அத்தியாயம் 1. ஜீப் ஓடிக்கொண்டிருந்தது. யுவராஜ் நொந்து போய் உட்கார்ந்திருந்தான். டிரைவருக்கு அருகாமையில் இன்ஸ்பெக்டர் பசுபதி சிகரெட் பிடித்தபடி யோசனையில் இருந்தார். தொப்பியை கழற்றி இருந்ததால் பின்னந்தலையில் எண்ணெய் மினுப்புடன் சொட்டை தெரிந்தது. பத்திரிகை ஆசிரியர்களும் எழுத்தாளர்களும் என் மேல் எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார்கள். என் ஓவியத்தின் மீதும் என் மீதும் எத்தனை லட்சம் வாசகர்கள் மரியாதை வைத்திருக்கிறார்கள். அந்த மதிப்பும் மரியாதையும் இன்றைக்கு மாலை செய்தித்தாளில் பிரபல ஓவியர் யுவராஜ் கைது என்கிற செய்தியால் சிதறிவிடப் போகின்றன என்பதை நினைப்பதற்கே யுவராஜுக்கு அவமானமாக இருந்தது. இந்த அவமானத்தை தவிர்க்கத்தானே எதேச்சையாய் அமைந்த சில சந்தர்ப்பங்களை சாதகமாக்கி கொலை நடந்தபோது திருச்சியில் இருந்ததாக ஸ்தாபிக்க முயன்றேன். கடைசியில் அந்த அலாரம் டைம் பீஸ் எல்லாவற்றையும் கெடுத்துவிட்டது. நேற்று பெட்டியோடு புறப்பட்ட போது நினைவு வந்து அலாரம் நிறுத்திவிட்டு போயிருந்தால் இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வர வாய்ப்பில்லை. இப்போது ஸ்டேஷனுக்கு போனதும் பெல்ட்டை கழட்டி கொண்டு சினிமாவில் காட்டுவார்களே, அதை போல 2 கைகளையும் அந்தரத்திலிருந்து வரும் சங்கிலிகளுடன் பிணைத்து விளாசி தள்ள போகிறாரா? சொல்லு, நீதான பாண்டியனை கொலை செஞ்ச என்று கழுத்தை நெரிப்பது போல பிடித்து கேட்பாரா? எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? நான் இல்லவே இல்லை என்று சாதித்தாலும் இப்படி முரட்டுத்தனமான விசாரணைகளின் மூலம் உண்மையை என் வாயிலிருந்து வரவழைத்து விட மாட்டார்களா? வலியும் வேதனையும் உணர்ந்து தாங்க முடியாத கட்டத்தில் ஒப்புக்கொள்வதை விட பேசாமல் மரியாதையாக ஸ்டேஷனுக்கு போனதுமே ஒப்புக்கொண்டு விட்டு வாக்குமூலம் கேட்டால் எழுதி கொடுத்து விடலாமா? இந்த அலங்கார சமாச்சாரம் ஒன்றை மட்டும் வைத்து என்னை குற்றவாளியாக்கி விட முடியுமா? வேறு சாட்சிகள் தடயங்கள் வேண்டாமா? என்னிடம் ரயிலில் பயணம் செய்து வந்த டிக்கெட் இருக்கிறதே, அது ஒரு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு இல்லையா எனக்கு? ஒரு நல்ல லாயரை கலந்தாலோசித்து விட்டு பிறகு குற்றத்தை ஒப்புக்கொள்ளலாமா? குறைவான தண்டனை அடைய வேண்டுமெனில் அதற்கு தகுந்தபடி வாக்குமூலம் எழுதி தர வேண்டும் என்று வக்கீலுக்கு நன்றாகவே தெரியும். சட்டென்று யுவராஜுக்கு அவன் காதலி அனிதாவின் நினைவு வந்தது. அடச்ச, எப்படி மறந்தேன்? அனிதா ஒரு வக்கீல் தானே? பிரபல வக்கீல் ஞானசௌந்தரியுடன் ஜூனியராக இருப்பவள் தானே? அவளை கலந்தாலோசித்து விட்டு பிறகு எந்த முடிவுக்கும் வரலாமே. யுவராஜ் அவசரப்பட்டு இன்ஸ்பெக்டரிடம் எதையும் உளறி கொட்டுவதில்லை என்று தீர்மானித்து கொண்டான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்ததுமே, உட்காருங்க யுவராஜ் என்றார் இன்ஸ்பெக்டர் பசுபதி. தன் மேஜையில் அவர் அமர்ந்ததும் தன் கான்ஸ்டபிள் ஃபேன் சுவிட்ச் போட்டான். மேஜை மேல் பழுப்பு காகிதங்கள், துருத்தின ஃபைல்கள் இருந்தன. எப்போதோ குடித்துவிட்டு வைத்த டீ கிளாஸ் இருந்தது. கருப்பு டெலிஃபோன் அடியில் ஒரு அட்டை முழுக்க ஏதேதோ டெலிஃபோன் எண்கள் இருந்தன. சுவரில் கருப்பு பெயிண்ட் அடித்து சார்ட் வரைந்து வருட வரிசையாக குற்றங்களின் எண்ணிக்கைகள் இருந்தன. சைடில் திரும்பின இந்திரா காந்தி படத்துக்கு எப்போதோ போட்ட ஜரிகை மாலையில் ஒட்டடை படிந்திருந்தது. கவிதா டைலர்ஸ் வாங்கிய தின காலண்டரில் இன்னும் நேற்றைய தேதி ஜன்னல் இல்லாதால் 2 டியூப்லைட்டுகள் இருந்தன. மர ஸ்டாண்டில் பாய்கனட் பொருத்திய துப்பாக்கிகள் தயாராயிருந்தன. ஒரு பக்கம் திறந்த கார்போர்டில் மூங்கில் செய்த காவல் என்றெழுதிய கேடயங்களும் இரும்பு தொப்பிகளும் அடுக்கப்பட்டிருந்தன. ஆணிகளில் விலங்குகளும் சாவிகளும் 3 லாக்குப்பறைகளில் ஒன்றில் யாரையோ விசித்து அழுகிற சத்தமும் கேட்டன. சப் இன்ஸ்பெக்டர் ஏட்டு போன்றவர்களுக்கான மேஜைகளில் தற்சமயம் யாரும் இல்லை. நீளமாக பெஞ்சுகள், சில கான்ஸ்டபிள்கள், ஓரமாக 2 பெண்கள். தரையில் குந்தி பீடா போட்டு கொண்டிருந்த ஒரு கான்ஸ்டபிள் அவர்களிடம் நக்கலாக ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தார். யுவராஜ் எதிர் நாற்காலிகளில் ஒன்றில் அமர்ந்தான். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு இன்னும் என்ன கேட்கணுமோ கேட்டுட்டு சீக்கிரமாக அனுப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார்ந்துருக்கிறத தர்ம சங்கடமாக உணர்றேன் என்றான் யுவராஜ். சார், நீங்கள் படித்தவர், பிரபலமானவர் வேற. உங்களை நான் இங்கே மாயத்தை குறைவாக நடத்த மாட்டேன். உங்கள் மரியாதைக்கு எந்த பங்கமும் வராது. ஆனால் நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு தரணும். என்ன செய்ய சொல்கிறீங்க? ஒன்றும் செய்ய வேணாம். உங்கள் கைரேகையை கொடுங்க. உட்காந்து பேப்பர் பத்திரிகைன்னு படிச்சிருங்க. அலாரம் டைம் பீஸையும் உங்கள் கைரேகையும் நான் லேபுக்கு அனுப்ப போகிறேன். அங்கேருந்து ரிசல்ட் வந்ததும் அதை பார்த்துட்டு உங்களை போக அனுமதிக்கலாமான்னு நான் முடிவு பண்ணுறேன். என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? முன்ன பின்ன பழகாதவங்க மேலே எப்படி நம்பிக்கை வைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? சார், நான் ஒரு கண்ணியமான நபர் சார். பத்திரிகை துறையில் இருக்கிற சமூகத்துக்கு மேலே அக்கறை உள்ள பிரபலம்தான். அதனால் என்ன, அவங்களுக்கெல்லாம் சட்டத்தில் விதிவிலக்கு இருக்கா என்ன? நீங்கள் என்னை அவமானப்படுத்துகிறீங்க. இல்லை, சந்தேகப்படுறேன். யாரையும் சந்தேகப்படுற உரிமை எனக்கு இருக்குது. எந்த அடிப்படையில் நீங்கள் என்னை சந்தேகப்படுறீங்க? உங்கள் தெருவில் இருக்கிற ஒருத்தர் ராத்திரி 7 மணி சுமாருக்கு கையில் பெட்டியோட முதுகு காட்டி உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டிகிட்டு இருந்ததை பார்த்தா சொல்லியிருக்கிறாரு. மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸில் பயணம் செஞ்ச நீங்கள் உங்கள் வீடு இருக்கிற கோடம்பாக்கத்துக்கு வர்றதுக்கு நியாயமாக மாம்பழம் ஸ்டேஷனில் தான் இறங்கியிருக்கணும். ஆனால் எக்மோரில் இறங்கி ஆட்டோ பிடிச்சிட்டு வந்ததாக சொல்கிறீங்க. அதுக்கு தூங்கிட்டதாக சொன்ன காரணம் திருப்தியாக இல்லை.
ஜெசிந்தா விவகாரத்தில் உங்களுக்கும் பாண்டியனுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. அதனால் மறுபடியும் ஒரு சச்சரவு வர வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அலாரம் அடித்தது, அது உங்கள் அலாரம். நீங்கள் திருச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியே செட் பண்ணிட்டு போனது. இப்போ அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. 6:30 மணிக்கு அலாரம் அடித்தது. ஸோ 12 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது ஈவினிங் 6:30 மணிக்கு அப்புறம் ஒருத்தர் அதில் டைம் ஸ்பீஸை செட் பண்ணியிருக்கணும். பக்கத்து வீடுகளில் விசாரித்ததுக்கு காலை 9 மணிக்கு தான் பாண்டியன் எழுந்து வீட்டு வாசலில் நின்று பல்லு விளக்கிட்டு இருப்பான்னு சொல்கிறாங்க. உங்கள் மேஜையில் உங்களுக்கு வந்த கல்யாண பத்திரிக்கை ஒன்று இருக்குது. அதில் முகூர்த்தம் இன்றைக்கி காலையில் 8 to 9ன்னு போட்டிருக்கு. அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்காக நீங்கள் அந்த அலாரம் டைம் செட் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு சந்தேகம். ரொம்ப அழகாக கற்பனை பண்ணுறீங்க. நான் தான் ட்ரெயினில் வந்தேன்னு சொல்கிறேன், டிக்கெட்டையும் காட்டுறேனே, அப்புறமும் எப்படி என்னை சந்தேகப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. லேப் ரிப்போர்ட் வந்துட்டா அலாரம் நீங்கள் தான் செட் செஞ்சதான்னு தெரிஞ்சிடும். அது விளங்கிட்டா மற்ற தகிடு தத்தங்கள்லாம் ஆராய்வேன். நீங்கள் வாதம் பண்ண வேணாம். லட்சுமிகாந்தன், இவர் கைரேகை எடுங்க. கொஞ்சம் இருங்க என்றான் யுவராஜ். என்ன? உங்கள் கடமை தான் உங்களுக்கு முக்கியமாக படுது. என் உணர்வுகளை கட்டாயப்படுத்த மாட்டீங்க, அதுக்கு தடை போடுறீங்க. நீங்கள் எல்லாத்தையுமே காயப்படுத்துகிறீங்க. எனக்கு என்னோட உரிமையும் தன்மானமும் முக்கியம். மேற்கொண்டு உங்களுக்கு ஒத்துழைப்பு தரத்துக்கு முன்னாடி எனக்கு சில விளக்கங்கள் வேணும். என்ன, இந்த நிமிஷம் என்ன நீங்கள் கைது செஞ்சுருக்கீங்களா? ஐயோ, அதெல்லாம் இல்லை சார். அப்போது நான் போகலாமா? என் சந்தேகம் சரியானது, போகலாம். கைரேகை கொடுக்கறத அவமானமாக நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்தா நாங்கள் எப்படி துப்பறியறது? ரைட், நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? யாருக்கு? என்னோடய லாயருக்கு. இன்ஸ்பெக்டர் பசுபதி சற்றே தயங்கினார். சரி, பண்ணிக்கோங்க. யுவராஜ் ஃபோனை எடுத்து எண்களை சுழற்றினான். ஹலோ யுவா, குட் மார்னிங். வந்தாச்சா? எப்படி இருந்துச்சு திருச்சியில் ஃபங்க்ஷன் எல்லாம் சொல்கிறேன். ஒரு சிக்கல் அனிதா. என்ன? என் ரூம்மேட் பாண்டியனை யாரோ கொலை செஞ்சுட்டாங்க. ஐயோ, எப்போ? தெரியலை. காலையில் நான் ரயிலை விட்டு இறங்கி ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்தால் ஒரே கூட்டம், போலீஸ் நிற்கிது. இன்ஸ்பெக்டர் என்னை விசாரித்தார். எனக்கு தெரிஞ்சதை எல்லாம் சொன்னேன். ஆனால் அவர் அதில் என்னை சந்தேகப்பட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். வாட் நான்சென்ஸ்? இப்போ எங்கேருந்து பேசுகிறீங்க? கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் பேசுகிறேன். யார் இன்ஸ்பெக்டர்? எனக்கு தெரியாது. பேர் பசுபதி. என் கைரேகை எடுக்கணுமா? நான் ஒத்துழைக்கணுமா? எனக்கு புரியலை. கொஞ்சம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண தேவலாம். லேபுக்கு ரேகை அனுப்பி அங்கேருந்து ரிப்போர்ட் வந்த அப்புறம்தான் என்னை இங்கேருந்து போக விடுவேன்னு சொல்கிறாங்க. இது என்ன கூத்தா இருக்குது? அரெஸ்ட் பண்ணியிருக்காரா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியல. எதுலையாச்சும் கையெழுத்து போட்டிங்களா? இல்லை, இதுலேயும் கையெழுத்து போட்டுடாதீங்க. நான் இப்போவே புறப்பட்டு வர்றேன். சரி என்று ஃபோனை வைத்தான் யுவராஜ். கான்ஸ்டபிள் ஒரு வெள்ளை காகிதத்தையும் கையில் மை உருட்ட ஒரு ஸ்பாஞ்ச் லேயரையும் எடுத்து வர கையை காமிங்க என்றார். யுவராஜ் 2 கைகளையும் பேண்ட் பாக்கெட்டில் நுழைத்து கொண்டு, என் லாயர் வந்துட்டுருக்காங்க, அவங்க வந்தப்புறம் தான் நான் அவங்களுக்கு ஒத்துழைக்கணுமான்னு கேட்டுக்கிட்டு தீர்மானிப்பேன் என்றான். இன்ஸ்பெக்டர் பசுபதி புன்னகைத்தார். சரி, வரட்டும் என்று சிகரெட் பற்ற வைத்து கொண்டு அவனையே ஆழமாக பார்த்தார். அந்த பார்வையின் குடைச்சல் தாங்க முடியாமல் யுவராஜ் தலையை திருப்பிக் கொண்டு சுவர் கடிகாரத்தில் நேரம் பார்த்தான். மணி 8:40 ஆகியிருந்தது. அத்தியாயம் 2. அனிதா ஆட்டோவை விட்டு இறங்கி புயலாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தாள். எம்ப்ராய்டரி டிசைன் செய்த வயலட் நிற சுடிதார் அணிந்திருந்தாள். ஷாம்பு போட்ட கூந்தலை போனிடெயில் செய்து ஹை ஹீல்ஸ் கைப்பை செய்தம் நுழைந்த அவள் கல்லூரி மாணவி போலத்தான் தெரிந்தாள். அவளை பார்த்ததும் முகம் மலர்ந்தான் யுவராஜ். இன்ஸ்பெக்டர் பசுபதியிடம் அவரின் அனுமதி எதுவும் கேட்காமல் நாற்காலியில் அமர்ந்த பிறகு, குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர், ஐ எம் அனிதா, லாயர், ஜூனியர் ஆஃப் மிஸ்ஸஸ் ஞானசௌந்தரி என்றவள் தன் விசிட்டிங் கார்டை மேஜை மேல் வைத்தாள். புகைத்து கொண்டிருந்த சிகரெட்டை ஆஷ்ரே பலத்தில் குறுக்காக வைத்துவிட்டு நிமிர்ந்த இன்ஸ்பெக்டர் பசுபதி, குட் மார்னிங், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ மேடம் என்றார். மிஸ்டர் யுவராஜை எதுக்காக இங்கே காரணம் இல்லாமல் டிடெயின் பண்ணியிருக்கீங்க? ஹீ இஸ் அ விஐபி, தெரியுமா என்றால் சூடாக. இருங்க, ஏன் படப்படன்னு பாயிறீங்க? இவரோட தங்கியிருந்த இவரோட ஃப்ரெண்டு பாண்டியன் நேற்று ராத்திரி கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த கொலையில் இவருக்கு பங்கு இருக்கலான்னு நினச்சி தான் சந்தேகப்படுறோம். ஆன் வாட் கிரவுண்ட்ஸ்? ஸோ மெனி கிரவுண்ட்ஸ். நேற்று இவர் ஊர்லேயே இல்லை. இதுலேயே உங்கள் அத்தனை சந்தேகங்களும் அடிபட்டு போகலையா? இவர் மேலே சந்தேகம் இருக்கே ஒழிய அந்த சந்தேகம் இன்னும் உறுதியாகலை. உறுதியாயிட்டா இவர் ஊரில் தான் இருந்தாருன்றதுக்கு காரணமாக வச்சு நான் நிரூபிச்சிருவேன். அவர் தான் ட்ராவல் செஞ்ச டிக்கெட்டை காமிச்சாராமே, அதனாலேயே இன்னும் சந்தேகம் அதிகமாக ஆகியிருக்குது. எக்மோர் ஸ்டேஷனில் இறங்கின இவர் பயணம் செஞ்ச டிக்கெட்டை வெளியில் வர்றப்போ அங்கேயே ஒப்படைக்காமல் ஏன் எடுத்துகிட்டு வந்தார்? என்கிட்ட காட்டுறதுக்காகவா? இது ஒரு வாதமா இன்ஸ்பெக்டர்? வாங்க, இப்போவே எக்மோர் ஸ்டேஷனுக்கும் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகலாம். பயணம் முடிஞ்சு வெளியில் வர அத்தனை பயணிகளும் டிக்கெட்டை ஒப்படைச்சிட்டு தான் வெளியில் வர்றாங்களான்னு கவனிக்கலாம். 2 கையிலையும் லக்கேஜோட ஆட்டோ பிடிக்கிற அவசரத்தில் வர்ற எத்தனையோ பேர் டிக்கெட்டை வெளியில் எடுக்க அழுப்பப்பட்டுக்கிட்டு பேசாமல் வெளியில் வந்துடுவாங்க. அப்படி வர்றவங்க எல்லாம் குற்றம் செஞ்சு அது செய்ய போகிற இன்டென்ஷனில் தான் அப்படி செய்கிறாங்கன்னு பொதுப்படையாக சொல்லிடுறது நியாயமா? அனிதா, யூ ஆர் ரைட்.
டிக்கெட் வாங்கிட்டு இருந்தவர் பக்கத்திலேயே கூட்டமாக இருந்துச்சு, அதனால் வெயிட் பண்ண அனுப்பப்பட்டுக்கிட்டு டிக்கெட் கொடுக்காம வந்துட்டேன் என்ற யுவராஜ் பயணம் முடிந்து வர்ற அத்தனை பேர்கிட்டையும் ஸ்ட்ரிக்டாக டிக்கெட்டை கலெக்ட் பண்ணுறதுன்னு ரயில்வே நிர்வாகம் இருந்தால் யாரும் கொடுக்காம வர போகிறதில்ல. அவரோட மெயின் சந்தேகம் அது இல்லை அனிதா என்றான். வேற என்ன? இவர் என்ன விசாரிச்சுட்டு இருந்தப்போ மேஜை மேலே இருந்த என்னோடய அலாரம் டைம் பீஸில் பாண்டியன் 6:30 மணிக்கு எதுக்காகவோ அலாரம் செட் பண்ணியிருக்கான் போல இருக்குது. 6:30 மணிக்கு அது அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்னோடய டைம் பீஸு, அதனால் முதல் நாள் நான் தான் அதில் அலாரம் செட் செஞ்சுருப்பேன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதை வச்சு முழுக்க என் மேலேயே சந்தேகப்பட்டுட்டு இருக்காரு. என்ன இன்ஸ்பெக்டர் இது? ஃப்ரெண்ட்ஸாக ஒருத்தர் உபயோகிக்கிறது இல்லையா? இவரோட டைம் பீஸில் பாண்டியன் அலாரம் செட் பண்ணியிருக்கக்கூடாதா? சிம்பிள் லாஜிக். பசுபதி புன்னகைத்தார். சரி மேடம், இப்போ நீங்கள் தான் இன்ஸ்பெக்டர், சீன் ஆஃப் க்ரைமில் நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ அலாரம் அடிக்குது, உங்களுக்கு இவர் மேலே சந்தேகம் வருமா வராதா? வரும், ஆனால் பாண்டியன் செட் செய்திருக்கலன்னு யோசித்து பார்ப்பேன் என்றான் அனிதா. சரி, நானும் யோசிக்க தயார். ஆனால் உங்கள் மனசில் விழுந்த சந்தேகத்தை தெளிவு பண்ணிக்க விரும்ப மாட்டிங்களா? விரும்புவேன். நிஜமாக அலாரம் செட் செஞ்சது பாண்டியனா இல்லை யுவராஜான்னு கரெக்டாக தெரிஞ்சாதானே உங்கள் சந்தேகம் விளங்கும். ஆமாம், அதை தெரிஞ்சுக்க என்ன செய்வீங்க? அனிதா சற்றே யோசித்தாள். இன்ஸ்பெக்டர், இது என்ன மாதிரியான அலாரம் டைம் பீஸ் என்றாள். மேஜை டிராயரில் இருந்து பாலித்தீன் கவருக்குள் போடப்பட்டிருந்த அந்த அலாரம் டைம் பீஸை எடுத்து மேஜை மேல் வைத்தார் பசுபதி. இதுதான் அந்த டைம் பீஸ். HMT கம்பெனியின் பழைய மாடல் டைம் பீஸ். குண்டாக இருந்தது. வெள்ளை டயல், ரேடியம் பூசின முள்கள், தத்தி தத்தி நகரும் வினாடி முள், அலாரம் வைக்கப்பட்டிருக்கும் நேரத்தை சுட்டி காட்டும் கருப்பு முள், மெட்டல் பாடி, தலையில் பச்சை நிற பட்டன், பின்புறம் 2 விதமான சாவிகள். ஒன்று கடிகாரம் இயங்குவதற்காக தரும் சாவி, மற்றொன்று அலாரத்திற்கான சாவி. தவிர 2 நாப்கள், ஒன்று நேரம் சரி செய்ய, மற்றொன்று அலாரம் செட் செய்ய. அந்த கடிகாரத்தில் இப்போது யாராவது வேறு ஒரு நேரத்தில் அலாரம் செட் செய்ய வேண்டுமென்றால் முதலில் அந்த நாபை திருகி நேரம் செட் செய்ய வேண்டும். அடுத்து அலாரம் ஒலிப்பதற்கான சாவியை திருக வேண்டும். அந்த சாவியை லேசாக தொட்டதுமே டைம் பீஸின் மண்டையில் உள்ள பச்சை நிற பட்டன் உயரே தூக்கி கொள்ளும். சாவி கொடுத்துவிட்டு கடிகாரம் இயங்குவதற்கான சாவியும் கொடுக்க வேண்டும் அவசியப்பட்டால். அந்த டைம் பீஸையே கொஞ்சம் நேரம் பார்த்து கொண்டிருந்த அனிதா, ரொம்ப சிம்பிள் சார், இந்த டைம் பீஸில் அலாரம் செட் செய்கிறவங்க யாரும் அதுக்கான சாவியை கொடுத்தாகணும். மெட்டல் கீ, அதனால் நிச்சயமாக கைரேகை அழகாக பதிஞ்சிருக்கும். உங்கள் பொறுப்பில் இருக்கிற பாண்டியனோட பிணத்துலேருந்து கைரேகை எடுத்து அனுப்பி வைங்க, அவங்க ஒப்பிட்டு பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க என்றார். யூ ஆர் ரைட் மேடம், அதையே தான் நானும் செய்ய விரும்புகிறேன். ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், பிணத்தோட கைரேகை எடுக்கிறதுக்கு பதிலாக யுவராஜ் கைரேகை எடுத்து ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். தெர் இஸ் நத்திங் ராங் இன் இட், இல்லையா? அனிதா சற்றே யோசித்து, ஓகே, நோ ப்ராப்ளம், இவர் கைரேகை கொடுத்துட்டா போதும் இல்லையா? ரிசல்ட் வர வரைக்கும் இவரை இங்கே டீடைன் பண்ண மாட்டீங்களே என்றாள். இவர் எங்கேயும் போயிட மாட்டார்னு நீங்கள் ஜாமீன் கொடுத்தா கைரேகை மட்டும் எடுத்துட்டு இவரை தாராளமாக அழைச்சிட்டு போகலாம் என்றார் பசுபதி. யுவராஜுக்கு திடுக்கிடுக்கின்றது. கைரேகை கொடுக்கறதுக்கு அவமானமாக இருக்கு அனிதா என்றான் யுவராஜ். பரவாயில்ல இவா, கொடுத்துருங்க, உண்மை தெரிஞ்சதும் இந்த இன்ஸ்பெக்டரே உங்ககிட்ட சாரி கேட்க தான் போகிறார் என்றாள் அனிதா. யுவராஜின் கைரேகை எடுக்கப்பட்டது. ஒரு காகிதத்தில் தன் முகவரி எழுதி யுவராஜிற்கு தான் ஜாமீன் பொறுப்பு என்பதற்காக எழுதி கையெழுத்திட்டாள் அனிதா. தேங்க்யூ என்று எழுந்தாள். வரேன் சார் என்றான் யுவராஜ். இருவரும் வெளியே வந்து சாலையோரமாக நடந்தார்கள். அதான் சிக்கலை சரி பண்ணியாச்சே, இன்னும் ஏன் உம்முன்னு இருக்கீங்க இவா என்றாள் அனிதா. இப்போ தான் சிக்கலே ஆரம்பிச்சிருக்கு அனிதா என்றான் யுவராஜ். என்ன சொல்கிறீங்க? அந்த அலாரம் டைம் பீஸில் என் கைரேகை தான் இருக்கு அனிதா. நேற்று அதில் அலாரம் செட் செஞ்சது நான் தான் என்று அவன் சொன்னதும் அப்படியே அதிர்ந்து போய் நின்று விட்டாள் அனிதா. அத்தியாயம் 3. அந்த பூங்காவில் அந்த காலை நேரத்தில் இவர்கள் இருவரை தவிர யாருமே இல்லை. மரங்களில் பறவைகள் கூட இல்லை. இலைகளின் சினுங்கல்களும் இல்லை. சிமெண்ட் பெஞ்சில் உஷா, பரணி, மாதவன், சித்ரா என்று நிறைய பெயர்கள் கீறப்பட்டிருந்தன. அதிலிருந்து விலகாமல் அமர்ந்திருந்தாள் அனிதா. எதிரே கை கட்டி தலை குனிய நின்றிருந்தான் யுவராஜ். அனிதா, அந்த நிமிஷம் என்னை அவன் கிட்டேருந்து காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ஒரு ஆவேசம் எனக்குள்ள எப்படி புகுந்துச்சுன்னே தெரியல. சத்தியமாக சொல்கிறேன், கொலை பண்ணுறது என் நோக்கம் இல்லை. அனிதா சுற்றிலும் பார்த்து கொண்டு, உஷ், சத்தம் போட்டு பேசாதீங்க, முதல்ல உட்காருங்க. உங்களோட சூழ்நிலையை என்னால் புரிஞ்சுக்க முடியுதுவா? ஒரு லாயராக பார்க்குறப்போ நீங்கள் செஞ்சது சட்டப்படி குற்றமாகப்படுது. ஒரு மனுஷியாக பார்க்குறப்போ நடந்தது தவிர்க்க முடியாதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்படி என்ன மகாத்மாவையா கொன்னுட்டீங்கன்னு கேட்க தோணுது. உங்களை எனக்கு நல்லா தெரியும், அதனால் உங்களை இரக்கத்தோட உங்கள் சூழ்நிலையை புரிஞ்சு என்னால் பார்க்க முடியாது. ஆனால் சட்டத்துக்கு இந்த சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாது இவா என்றாள்.
உண்மைதான், பேசாமல் எல்லாத்தையும் சொல்லி குற்றத்தை ஒப்புக்கலாம்னு நினச்சேன் அனிதா. ஆனால் பல கோணத்தில் நினச்சி பார்த்தேன். நிறைய பாதிப்புகள் இருக்கு அனிதா. பாண்டியனால் என் தங்கையும் பாதிக்கப்பட்டதையும் நான் சொல்லி ஆகணும். அவளோட புருஷனும் ஏற்கனவே முசுடு. அவன் மனசில் சந்தேகம் ஆழமாக இறங்கி என் தங்கையை துரத்தி அடிச்சிட்டா அவள் வாழ்க்கை பாதிக்கப்படும். என்னை பற்றி எல்லாரும் உயர்வாக நினச்சிட்ருக்காங்க. சே, இவன் ஒரு கொலைகாரனான்னு எல்லோரும் நினச்சிட்டா. நான் 7 வருஷமோ 10 வருஷமோ ஜெயிலில் இருந்துட்டு வந்தப்புறம் கூட இந்த சமுதாயத்தில் எனக்கு மரியாதையும் இருக்காது, எதிர்காலமும் இருக்காது. நான் உன்னை கல்யாணம் செய்துக்க போகிறேங்கிற நம்பிக்கையில் உன் மனசை என்கிட்ட பறி கொடுத்து உரிமையோட நம்பிக்கையோடு பழகிட்டு இருக்கிற உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? என்னை மறந்துட்டு யாரையாவது கல்யாணம் செய்துக்கோனித்தான்னு என்னால் மனசுலேருந்து சொல்ல முடியாது. அப்படியே நான் சொன்னாலும் உன்னால் முடியுமா? இதெல்லாம் யோசிச்சு தான் இது வரைக்கும் பிடிவாதமாக போலீஸ்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லாமல் இருக்கேன். இப்போ நீ சொல்லு, குற்றத்தை ஒப்புக்குங்கன்னு நீ சொல்லிட்டா மறுபேச்சு இல்லாமல் இப்போவே போய் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்றேன் என்றான் யுவராஜ். அனிதா தன் நெற்றியை பிடித்து கொண்டாள். மெதுவாக சிந்தனையோடு நடந்தாள். ஒரு செடியில் இலையை கிள்ளினாள். அந்த இலையை பார்த்தபடி யோசித்தாள். தலையை உயர்த்தி வானத்தில் கடந்து சென்ற விமானத்தை பார்த்தாள். குனிந்து அவனை பார்த்தாள். இவா, எனக்கு பெரிய குழப்பமாக இருக்குது. சினிமாவில் கதையில் வர்ற லட்சியவாதி கேரக்டர்கள் மாதிரி நான் ஒரு நேர்மையான வக்கீல். அதனால் இந்த குற்றத்தை மறைக்கிறதுல துணை போக மாட்டேன்னு சொல்ல முடியல. ஐ ஆம் எ லிவிங் கேரக்டர். இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே சரியாக நடக்கலை. அநியாயமும் அட்டூழியமும் செய்கிறவங்களுக்கு அதிகமான மரியாதையும் அரியாசனமும் கிடைக்குது. எத்தனையோ அப்பாவிங்க தண்டிக்கப்படுறாங்க. உங்கள் விவகாரத்தில் பாண்டியன் ஒரு மோசமான ஆள். பல பெண்கள்கிட்ட காதலிச்சு கை கழுவி ஆதாரங்களை வச்சுக்கிட்டு மிரட்டிகிட்டு இருந்தவன். அவன் இறந்த காலம் எவ்வளவோ பொண்ணுங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். நடந்தது குழந்தான், ஆனால் திட்டமிடாது ஒரு விபத்து மாதிரி திடீர்னு நடந்துடுச்சு. ஒரு நிமிஷ சம்பவத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகம். உங்களுக்கு கொலை ஒரு தொழில் இல்லை. யூ ஆர் நாட் டேஞ்சரஸ் டு திஸ் சொசைட்டி. உங்களை தண்டிக்கிறதால பாண்டியன் உயிரோடு வரப்போகிறதில்ல. உங்களை வெளியில் விட்டு வைக்கிறதால நீங்கள் வெறி பிடிச்சி வர்றவங்களையெல்லாம் கொலை செய்ய போகிறதும் இல்லை. சட்டப்படி நியாயப்படி பார்த்தா இது மன்னிக்க முடியாத குற்றம். என் மனசாட்சியோட நியாயப்படி பார்த்தா இது மன்னிக்க முடிகிற குற்றம். வேணாம் இவா, நீங்கள் போலீஸில் சரணடைய வேண்டாம் என்றாள் அனிதா அடித்தம் திருத்தமாக. ஒரு நீண்ட பெருமூச்சை வெளியேற்றினான் யுவராஜ். அனிதா, நானே போய் ஒப்புக்கலைனாலும் லேபரேட்டரியில் ரிப்போர்ட்டு நிச்சயமாக எனக்கு சாதகமாக இருக்க போகிறதில்ல. அதை வச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் என்னை கைது செய்ய மாட்டாரா? செய்வாரிவா. அவர் சந்தேகம் ஊர்ஜிதமானப்புறம் என் வாயிலேருந்து உண்மைகளை வரவழைக்க முரட்டுத்தனமான வழிகளில் இறங்க மாட்டாரா? இறங்குவாரிவா. அந்த சந்தர்ப்பத்தில் நான் வழி தாங்காமல் எல்லாத்தையும் சொல்லிட மாட்டேன்னா? நிச்சயம் சொல்லிடுவீங்க. உங்ககிட்டேருந்து எப்படியும் உண்மையை வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. என்ன அனிதா, இந்த விஷயத்தில் போலீஸ்கிட்ட உண்மை சொல்ல வேணாம்னு சொல்கிறேன், கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்கிறேன். அதாவது இன்ஸ்பெக்டர் உங்களை கைது செஞ்சாதானே? என்ன சொல்கிற? சந்தேகம் உறுதியாகத்தானவே கொண்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சார். தீர்மானம் செஞ்சப்புறம் கைது செய்ய வரமாட்டாரா? கண்டிப்பாக வருவார். மாஜிஸ்ட்ரேட் கையெழுத்து போட்ட அரெஸ்ட் வாரண்ட்டோட வருவார். அதுக்கு அவகாசம் இருக்குது. முதல்ல அவருக்கு லேபரேட்டரியில் ரிப்போர்ட் கிடைக்கணும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் ஆர்டர் நான் வாங்கிடுறேன். எதிரிங்க போகலாம் என்றாள் அனிதா. முன்ஜாமீன் எனக்கு கிடைக்குமா? நிச்சயமாக. நீங்கள் ஒரு முக்கிய புள்ளி, பிரபலமான புள்ளி. உங்களை காரணம் இல்லாமல் சந்தேகப்படுறாரு இன்ஸ்பெக்டர். உங்களை கைது செய்துட்டா உங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கு இருக்குன்னு சொல்லி வாங்கிடலாம். அரெஸ்ட் பண்ண முடியாது, அவ்வளவுதானே. அதோட பிரச்சனை முடிஞ்சிருமா என்ன? அது எப்படி முடியும்? கேஸ் போடுவார் இன்ஸ்பெக்டர். இந்த கேஸை எப்படி உடைக்கிறதுன்னு அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல இப்போ முன்ஜாமீன் வாங்கிடுவோம் என்றாள் அனிதா. இருவரும் விரைந்து நடந்தார்கள் வெளியே. அத்தியாயம் 4. அழைப்பு மணி ஒலித்தது. விளையாடி கொண்டிருந்த செஸ் போர்டில் இருந்து நிமிர்ந்தாள் அனிதா. எதிரே அமர்ந்திருந்த யுவராஜும் திரும்பி வாசல் பக்கம் பார்த்தான். அனிதா எழுந்து சென்று கதவை திறந்தாள். இன்ஸ்பெக்டர் பசுபதி நின்றிருந்தாள். பின்னால் போலீஸ் ஜீப்பும் 2 கான்ஸ்டபிள்களும். வாங்க சார், குட் ஈவினிங் என்றாள். குட் ஈவினிங். யுவராஜ் இங்கே தானே இருக்கார்? இதோ. என்ன விஷயம்? அவளை அலட்சியமாக பார்த்த இன்ஸ்பெக்டர் எதுவும் சொல்லாமல் அவளை தாண்டி யுவராஜை நோக்கி வந்தார். மிஸ்டர் யுவராஜ், லேபரேட்டரி ரிப்போர்ட்டு என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அலாரம் டைப்பீஸில் உங்கள் கைரேகை தான் இருக்குது. நேற்று ராத்திரி அலாரம் செட் செஞ்சது நீங்கள் தான். திருச்சியிலேருந்து ஈவினிங்கே வந்துட்டீங்க. உங்களுக்கும் பாண்டியனுக்கும் ஜெசிந்தா சம்பந்தமாக வாக்குவாதம் மறுபடியும் ஆரம்பித்து அது சண்டையாக மாறி நீங்கள் பாண்டியனை கொலை செய்துட்டீங்க. கொலைப்பழியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக திருச்சியிலேருந்து காலையில் திரும்பின மாதிரி ஒரு தந்திரம் செஞ்சு வச்சுருக்கீங்க. அது என்ன தந்திரம்னு உங்ககிட்டேருந்து வரவழைக்க முடியும். புறப்படுறீங்களா என்னோட என்றார் பசுபதி. எங்கே? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். இந்த அலாரம் டைம் பீஸை விவரம் ஒன்று போதுமா சார்? நான் தான் குற்றம் செஞ்சேன்னு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு?
மற்ற பாயிண்ட்ஸ் என்னால் உருவாக்க முடியும் வாங்க. இன்ஸ்பெக்டர் என்றாள் அனிதா. எஸ், அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறீங்களா? ரைட் ராயலா என்றார் சட்டை பையிலிருந்து மேஜிஸ்ட்ரேட்டின் உத்தரவு கடிதத்தை எடுத்து காட்டி. திஸ் இஸ் கால்ட் அரெஸ்ட் வாரண்ட் மேடம் என்றார். விலங்கை உயர்த்தினார் அவனை நோக்கி. 1 minute என்ற அனிதா அருகில் இருந்த மேஜைக்கு சென்று அதன் டிராயரில் இருந்த ஒரு உத்தரவு காகிதத்தை எடுத்து வந்து அவரிடம் நீட்டினாள். முகத்தில் கேள்விக்குறியுடன் வாங்கி பார்த்தார். திஸ் இஸ் கால்டு ஆன்டிசிபேட்டரி பெயில். இன்ஸ்பெக்டரின் முகம் சுருங்கியது. திஸ் இஸ் ரிடிகுலஸ். இந்த முன்ஜாமீனை ரத்து பண்ண சொல்லி என்னால் அப்பீல் பண்ண முடியும் என்றார் பல்லை கடித்தபடி. முயற்சி பண்ணுங்கள். ஒரு குற்றவாளின்னு நல்லா தெரிஞ்சும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? இன்ஸ்பெக்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். கோர்ட்டில் கூட நீதிபதியோட தீர்ப்பு வர்ற வரைக்கும் யாரையும் குற்றவாளின்னு குறிப்பிடுறது கிடையாது. இப்போ என்ன, நீங்கள் அவரை சந்தேகப்படுறீங்க அவ்வளவுதானே? சந்தேகப்படுறதா? தீர்மானிச்சாச்சு. ஓகே, மேற்கொண்டு என்ன செய்ய போகிறீங்க? கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன். கோ ஹெட். அலாரம் டைம் பீஸில் இவரோட கைரேகை தான் இருக்குன்னு ஃபாரன்சிக் லேபரட்டரி ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போகிறீங்க? அதான் கேஸ் போட போகிறீங்களா இன்ஸ்பெக்டர்? ஒரு வழியாக என் விளக்கத்தை கோர்ட்லேயே தெரிவிச்சுக்கிறேன். அவரை டிஃபெண்ட் பண்ணி வாதாட போகிற லாயர் நான் தான். யுவராஜ் உங்கள் காதலர் தானே? அஃப்கோர்ஸ். அதனால் காதல் உங்கள் நேர்மையை மறைச்சிருச்சு. நோ மோர் வாட்ஸ் ப்ளே இன்ஸ்பெக்டர். மே ஐ சி எ குட் டைம் நவ். அவளை ஆத்திரத்துடன் முனைத்தார் பசுபதி. யுவராஜ் அருகில் வந்து நின்றார். உங்களை என்னால் கைது செய்ய முடியாமல் போனதால் இந்த விவகாரத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டு தான் நினைக்காதீங்க. உங்களை சில கேள்விகள் கேட்கணும். கேட்கலாமா? யுவராஜ் அனிதாவை பார்த்தான். அவள் தலையசைப்பில் சம்மதம் தெரிவித்தாள். கேளுங்க என்றான். உங்கள் ஸ்டேட்மெண்ட் தான் என்ன? நேற்று ராத்திரி இந்த கொலை நடந்தப்போ நீங்கள் திருச்சியில் இருந்தீங்க அப்படித்தானே? 9 மணிக்கு ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் புறப்படுற வரைக்கும் திருச்சியில் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் 5:30 மணிக்கு ரயில் எக்மோர் வந்து சேர்ற வரைக்கும் ரயிலில் இருந்தேன். அப்புறம் ஆட்டோ பிடிச்சி நேராக உங்கள் வீட்டுக்கு வந்தீங்க. வந்த அப்புறம் தான் பாண்டியன் கொலையான விஷயம் தெரியும். ஆமாம், ஒரு சின்ன திருத்தம். நான் எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து நேராக என் வீட்டுக்கு வரல. மாம்பழத்தில் என் தங்க வீட்டுக்கு போயிட்டு அவளுக்காக வாங்கின பூ பழம் எல்லாம் கொடுத்துட்டு அதே ஆட்டோவில் என் வீட்டுக்கு வந்தேன். ரைட்டு, உங்கள் வாக்குமூலத்தை எழுத்துப்பூர்வமாக தர முடியுமா? யுவராஜ் மறுபடியும் அனிதாவை பார்த்தான். தாராளமாக கொடுங்க என்று அனிதாவை சென்று காகிதங்களும் பேனாவும் கொண்டு வந்து கொடுத்தாள். நீங்கள் திருச்சியில் இருந்த 2 நாளும் எங்கே போனீங்க, என்ன செஞ்சீங்கன்னு அதையும் எழுதிடுங்க என்றார் பசுபதி. யுவராஜ் சரசரவென்று எழுதினான். ஜாக்கிரதையாக இன்ஸ்பெக்டரிடம் காலையில் எப்படியெல்லாம் மாற்றி சொன்னோம் என்பதை நினைத்து பார்த்து அதே போல எழுதினான். கையெழுத்திட்டான். நீங்கள் பயணம் செஞ்ச அந்த டிக்கெட்டை மறுபடியும் நான் பார்க்கணுமே. பேன் பாக்கெட்டில் இருந்து டிக்கெட் எடுத்து நீட்டினான். இதை நானே வச்சுக்கலாமா? சாரி இன்ஸ்பெக்டர், அது என் தரப்புக்கு தேவைப்படுது. வேணும்னா ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. அவசியம் இல்லை, நம்பர் மட்டும் குறிச்சிக்கிறேன் என்று டிக்கெட் நம்பர் பார்த்து டிக்கெட் எண், கோச் எண், பர்த் எண் போன்றவற்றை குறித்து கொண்டார். டிக்கெட்டை திருப்பி கொடுத்தார். யுவராஜ், ரயிலில் உங்களோட முதல் வகுப்பில் பிரயாணம் செஞ்ச மற்ற 3 பேர் யார் யாருன்னு சொல்ல முடியுமா? யுவராஜின் சின்ன திடுக்குடலை புரிந்து கொண்ட அனிதா, இன்ஸ்பெக்டர், கோர்ட்டில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்குறதுக்கும் கொஞ்சம் கேள்விகளை மிச்சம் வைங்களேன். யுவராஜ் இந்த அளவுக்கு கூட உங்களுக்கு ஒத்துழைக்கணும்னு அவசியம் இல்லை. ஹி நீட்ஸ் மென்டல் ரெஸ்ட். ப்ளீஸ் லீவ் ஹிம் நவ். கேட்டது போதும்னு நினைக்கிறேன் என்றாள். இன்ஸ்பெக்டர் 2 பேரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, மேடம், பொய் சொல்கிறது சுலபம், பொய்யை ஸ்தாபிக்கிறது சிரமம். இந்த கேஸில் அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க என்று புறப்பட்டார். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் குதிரைக்கு முகத்திரை போட்ட மாதிரி ஒரே பார்வையில் பார்க்காதீங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாண்டியனால் பாதிக்கப்பட்ட பல பொண்களில் யாராச்சும் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த பக்கமும் போய் பாருங்கள். ஒரே ஒரு சந்தேகத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்காதீங்க என்றாள் அனிதா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ் என்று வெடுக்கென்று சொல்லிவிட்டு அண்டு குட் நைட் என்று வெளியேறினார் இன்ஸ்பெக்டர் பசுபதி. அத்தியாயம் 5. ரொம்ப கோபமாக போகிறாரில்ல என்றான் யுவராஜ் மறுபடியும் நாற்காலியில் அமர்ந்து போர்டில் நின்ற சதுரங்க காய்களை பார்த்தபடி. ரெஃப்ரிஜரேட்டர் திறந்து ஐஸ் வாட்டர் குடித்துவிட்டு திரும்பி வந்த அனிதா அவனையே பார்த்தபடி யோசனையில் ஆழ்ந்தாள். என்ன யோசிக்கிற அனிதா? முன்ஜாமீனை காட்டினதும் அரண்டு போயிட்டார் அவர். இதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அடிபட்ட புலி மாதிரி போயிருக்கார். கேஸை எப்படி ஸ்ட்ராங்காக ஃபைல் பண்ணுறதுன்னு தீவிரமாக இறங்கிடுவார். நீ எப்படி இந்த கேஸில் ஜெயிக்க போகிற அனிதா? ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கலாம், 100 தடவை தயங்கலாம். விளையாடி பார்த்துடுறதுன்னு இறங்கிட்டா அப்புறம் ஜெயிக்கணும்னு ஒரு வெறியோட ஆடியாகணும். இவா, நம்ம சைடு பலவீனமான விஷயங்கள் என்னென்ன? என் தெருவில் இருக்கிற ஒருத்தவன் நான் வீட்டு கதவை திறந்துக்கிட்டு இருந்ததை முதுகு பக்கமாக பார்த்துருக்கான். ஒரே கேள்வியில் அவனை மடக்கிடலாம். அப்புறம் மாம்பழத்தில் இறங்கினா நான் எக்மோரில் இறங்கினது. தூங்கிட்டேன்னு சொல்கிறது ரொம்ப லாஜிக் தான். அப்புறம் ஜெசிந்தாவுக்காக நான் பாண்டியன்கிட்ட பேசி எங்களுக்குள்ள ஒரு
புகைச்சல் ஏற்பட்டதை நானே சொல்லி தொலைச்சது. அது மைனஸ் பாயிண்ட் இல்லை, ப்ளஸ் பாயிண்ட்டு. வேற ரொம்ப பெரிய சமாச்சாரம் அந்த அலாரம் டைம் பீஸ் விவகாரம் தான். அதுதான் எனக்கு பெரிய சவாலாக இருக்குவா. அலாரம் டைம் பீஸ் உங்களுது. அந்த சாவியை திருகாமல் அதில் அலாரம் செட் பண்ண முடியாது. சாவியில் இருக்கிறது உங்கள் கைரேகைதான்னு லேப் ரிப்போர்ட் உறுதி சொல்லும். 6:30 மணிக்கு அலாரம் அடித்தது. ஸோ முதல் நாள் 6:30க்கு அப்புறம் தான் செட் செய்ய முடியும். அந்த நேரத்தில் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னு குழப்பமே இல்லாமல் உறுதியாகுது. ரொம்ப ரொம்ப மேஜர் பாயிண்ட் இது அனிதா. எஸ், ஆனால் நாம் கிளைம் பண்ணுறதோ அதே நேரம் நீங்கள் திருச்சியில் இருந்ததா, ரயில் புறப்பட்டு வந்ததா. நீங்கள் ரயிலில் வந்ததுக்கு ஆட்டோ டிரைவர் சாட்சி சொல்லுவான். என் தங்கச்சி கூட சொல்லுவாள். உங்கள் தங்கச்சிங்கிறதால உங்களை காப்பாற்றுறதுக்காக பொய் சொல்கிறதா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லுவார். ஆனால் கூட அவளை ஒரு சாட்சியாக சேர்க்கலாம். நீங்கள் பயணம் செஞ்சதுக்கு சாலிடான ஆதாரம் அந்த டிக்கெட்டு, உங்கள் பேரில் எடுக்கப்பட்ட டிக்கெட்டு. இன்ஸ்பெக்டர் இந்த டிக்கெட்டு மேட்டரில் தான் போராடுவார். நாம் இதே பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக செய்ய போராடணும். அதுக்கு என்ன செய்யணும்? உங்கள் ஃப்ரெண்டு ஜெயராஜ் உதவி நமக்கு வேணும் இவா. அவர் உங்களுக்கு நெருக்கமான ஃப்ரெண்டு தானே? ஸ்கூலில் படிக்கிறப்ப நெருக்கம். இப்போ எங்கே இருக்கார் அவர்? காலையில் உடனே பாம்பேவுக்கு ஃப்ளைட்டில் போகிறதா சொன்னான். எந்த ஃப்ளைட்டு? தெரியாது. அங்கேருந்து துபாய்க்கு எப்போ ஃப்ளைட் ஏறினா அவர்? அதுவும் தெரியாது. இவா நல்லா யோசிங்க. நேற்று திருச்சி ஜங்ஷனில் அவரோட பேசிகிட்டு இருந்தப்போ ஏதாச்சும் தகவல் சொல்லியிருக்கலாம். இந்த நிமிஷம் உங்கள் ஃப்ரெண்டு ஜெயராஜ் எங்கே இருக்கார்? அவரோட ஃபர்தர் ப்ரோக்ராம் என்ன? இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். சிம்பிள். திருச்சியில் அவன் தம்பி இருக்கான். இவன் ஃபோன் நம்பர் எனக்கு தெரியும். அவனை கேட்டால் பூரா விவரமும் சொல்லுவான். அனிதா ஃபோனை எடுத்து அருகில் வைத்து கொண்டு அவன் எண் சொல்ல அழுத்தினாள். லைன் கிடைத்ததும் நீங்களே பேசுங்க, சாதாரணமாக விசாரிங்க என்று ரிசீவரை யுவராஜிடம் கொடுத்தாள். ஹலோ சிவகுமார் பேசுகிறேன். ஹலோ சிவகுமார், நான் யுவராஜ் மெட்ராஸ்லேருந்து பேசுகிறேன். உங்கள் அண்ணன் ஜெயராஜ் பாம்பேலேருந்து ஃபோன் செஞ்சு ஒரு தகவல் கேட்டான். அவன் எங்கே இருக்கான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மறந்து வச்சுட்டேன். அவனை உடனே நான் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணணும். நம்பர் தெரியுமா உனக்கு? ஹோட்டல் சீராக், ரூம் நம்பர் 707. ஹோட்டலில் நம்பர் இருக்குது, சொல்கிறேன். சொல்ல காகிதத்தில் குறித்து கொண்டான் யுவராஜ். துபாய்க்கு ஃப்ளைட் எப்போ அவனுக்கு? நாளன்னைக்கு ஈவினிங். அது வரைக்கும் பம்பாயில் தான் இருக்கான் இல்லை? ஆமாம். ரொம்ப தேங்க்ஸ் என்று வைத்தான். ஃபோனை கொடுங்க என்று வாங்கி அனிதா பம்பாய்க்கு எஸ்டிடி அடித்தாள். ஹோட்டல் சீராக் ரிசப்ஷன். குட் ஈவினிங் என்று வார்த்தைகளின் மேல் வெண்ணெய் தடவி பேசினாள் ஒரு பெண். ப்ளீஸ் கனெக்ட் மீ, ரூம் நம்பர் 707. திஸ் இஸ் அ எஸ்டிடி கால். ஜஸ்ட் அ செகண்ட் ப்ளீஸ். 3வது வினாடியில் ஹலோ என்றது ஆண் குரல். இஸ் இட் மிஸ்டர் ஜெயராஜ்? யா, ஐ எம் அனிதா. உங்கள் ஃப்ரெண்டு ஆர்டிஸ்ட் யுவராஜுக்கு ரொம்ப வேண்டியவ. லாயர். அவர் இங்கே ஒரு சிக்கலில் இருக்கார். உங்கள் உதவி தேவைப்படுது அவருக்கு. விபரமாக நேரில் சொல்கிறேன். நாளைக்கு மார்னிங் 6:20 ஃப்ளைட்டில் நான் புறப்பட்டு பம்பாய் வரேன். உங்கள் ஹோட்டல் ரூமுக்கு நேராக வரேன். எனக்காக 1 மணி நேரம் நீங்கள் செலவு செஞ்சால் போதும். வில் யூ ப்ளீஸ்? சரி வாங்க, இருக்கேன். என்ன சிக்கல்? நேரில் சொல்கிறனே, யுவராஜ் 2 வார்த்தை பேசணுமா? ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் ப்ளீஸ் என்று ரிசீவரை மூடி அவளிடம் நீட்டி, எனக்கு அவரால் முடிஞ்ச அளவு கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்க யுவா என்றாள். யுவராஜ் வாங்க. ஜெயராஜ் எல்லாம் விபரமாக அனிதா சொல்லுவா. ஷீ இஸ் மை லவ், ப்ளீஸ் கோஆப்ரேட் என்றான். அத்தியாயம் 6. அந்த செஷன்ஸ் கோர்ட்டில் பார்வையாளர்கள் பகுதியில் பத்திரிகையாளர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. பிரபல ஓவியர் யுவராஜ் கொலை வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு விசாரிக்கப்படுவதை செய்தியாக்க, கட்டுரையாக்க நிறைய பேனாக்கள் தயாராய் பாக்கெட்டுகளில் காத்திருந்தன. ஒரு தனி பெஞ்சில் இன்ஸ்பெக்டர் பசுபதி அமர்ந்திருந்தார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ராமநாதனின் பாதி தலை வெளுத்து போயிருந்தது. கண்ணாடியில் செயின் கோர்த்திருந்தார். நீதிபதி ஒரு இஸ்லாமியர் என்பது பார்வையிலேயே தெரிந்தது. அவர் தலைக்கு மேல் சுவரில் என்றும் மாறா வெள்ளை சிரிப்புடன் மகாத்மா. டிஃபென்ஸ் தரப்பில் ஆஜராக வந்திருந்த அனிதா கொண்டை போட்டிருந்தாள். கடுகளவு சின்ன பொட்டு வைத்திருந்தாள். சில வாய்தா விவகாரங்களுக்கு பிறகு பாண்டியன் கொலை வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ராமநாதன் அரசாங்க தரப்பின் குற்றச்சாட்டை சுருக்கமாக தொகுத்து சொன்னார். யுவர் ஆனர், குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் பிரபல ஓவியர் யுவராஜும் கொலை செய்யப்பட்ட பாண்டியனும் நண்பர்கள். ஒரே வீட்டில் இணைந்து வசிப்பவர்கள். பாண்டியன் சினிமா துறையில் ஒரு துணை நடிகராக இருந்தவர். பல பெண்களோடு பழகியவர். ஜெயசிந்தா என்கிற பெண்ணை அவர் காதலித்து விட்டு பிறகு கை கழுவி விட்டார். ஜெயசிந்தா ஒரு பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பணிபுரிபவர். யுவராஜுக்கு தெரிந்தவர். யுவராஜ் தான் ஜெயசிந்தாவுக்கு பாண்டியனை அறிமுகப்படுத்தி வைத்தார். ஆகவே பாண்டியனின் துரோகத்தை யுவராஜிடம் முறையிட்டிருக்கிறார். யுவராஜ் தன் நண்பனை கண்டித்து ஜெசிந்தாவை திருமணம் செய்து கொள்ள சொல்லியிருக்கிறார். பாண்டியன் மறுத்து பேசியதோடு யுவராஜை அலட்சியப்படுத்தி வீட்டை காலி செய்து கொண்டு விலகி போய்விடவும் சொல்லியிருக்கிறார்.
செய்திருக்கிறார். இதையெல்லாம் ஜெயசிந்தாவிடம் யுவராஜ் சொல்லி வருத்தப்பட்டதோடு மறுபடி பேசி பார்ப்பதாகவும் சொல்லியுள்ளார். சம்பவ தினத்தன்று திருச்சியிலிருந்து சீக்கிரமே சென்னைக்கு திரும்பிவிட்ட யுவராஜ் பாண்டியனிடம் மீண்டும் ஜெயசிந்தாவின் பேச்சை எடுத்திருக்கிறார். இருவருக்கும் மறுபடி சண்டை ஏற்பட்டிருக்கிறது. சண்டையின் உச்சகட்டத்தில் ஆத்திரம் தாங்க முடியாமல் யுவராஜ் பாண்டியனின் கழுத்தில் கொடிக்கயிற்றை சுற்றி கொலை செய்துவிட்டார். அது மட்டுமல்லாமல் இந்த கொலை வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக பல தில்லுமுள்ளுகளும் செய்துள்ளார். ஆனால் குற்றத்தை அவர்தான் செய்தார் என்பதை தக்க சான்றுகளோடும் சாட்சி விசாரணைகளின் மூலமாகவும் இந்த கோர்ட்டில் நிரூபிக்க அரசாங்க தரப்பு தயாராக இருக்கிறது. நீதிபதி தனது சின்ன தாடியை நீவியபடி நிமிர்ந்தார். உங்கள் வாதம் எந்த அடிப்படையில் மேடம் டிஃபென்ஸ் லாயர் என்றார் அனிதாவை பார்த்து. யுவரானர், உண்மையான குற்றவாளியை தேடுகிற தீவிர முயற்சிகளை கைவிட்டுவிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக குற்றவாளியாக எனது கட்சிக்காரருக்கு எதிராக போலீஸ் செயல்பட்டிருக்கிறது. எனது கட்சிக்காரர் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்பதை நிரூபிக்க நானும் தயாராக இருக்கிறேன். நீதிபதி தன் கையில் இருக்கும் காகிதங்களை ஒருமுறை பார்த்து கொண்டார். விசாரணை துவங்கியது. முதலில் விசாரணை கூண்டில் யுவராஜ் ஏற்றப்பட்டான். அவன் சத்திய பிரமாணம் செய்து கொண்ட பிறகு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ராமநாதன் அவன் அருகில் வந்தார். உங்கள் பேரு? யுவராஜ். என்ன தொழில் பண்ணுறீங்க? ஓவியன், பத்திரிகைகளுக்கு படம் வரைஞ்சி கொடுக்குறவன். பாண்டியன் உங்களுக்கு ரொம்ப நாளாக நண்பரா? இல்லை, 2 வருஷமாக தான். உங்கள் வீட்டில் அவர் தங்கியிருக்கிறாரா இல்லை அவரோட வீட்டில் நீங்கள் தங்கியிருக்கீங்களா? அவர் வாடகைக்கு வீடு பிடிச்சு தங்கியிருந்தார். எங்களுக்குள்ள நட்பு ஏற்பட்டதும் என்னோட அவரை தங்க வச்சுக்க சொன்னார். தங்கினேன். வாடகைக்காக ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கிட்டோம். பாண்டியன் எப்படிப்பட்டவர்? கொஞ்சம் சரியில்லை, விளக்கமாக சொல்லணும். பல பெண்களோடு பழகுவான். காதலிக்கிறது என் பொழுதுபோக்குன்னு சொல்லுவான். சும்மா பொண்ணுங்களோடு சேர்ந்து பல இடங்களுக்கு சுற்றுறதோட சரி, தப்பு எதுவும் செஞ்சதில்லைன்னு சொல்லுவான். அவரை நீங்கள் கண்டிச்சிருக்கீங்களா? பல தடவை அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன சொல்லுவார்? என் வார்த்தைக்கு மதிப்பு தராமல் அலட்சியப்படுத்திடுவான். சரி, ஜெயசிந்தா தன்னை பாண்டியன் காதலிச்சுட்டு இப்போ விலகி போவேன் நினைக்கிறதா முறையிட்டது உண்மையா? உண்மைதான். நீங்கள் அவளுக்காக பாண்டியன்கிட்ட பறிஞ்சு பேசுனீங்களா? பேசினேன். வழக்கம் போல் என்னை அலட்சியப்படுத்திட்டான். என் போக்க பிடிக்கலைன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னாரா? ஆமாம். அதனால் உங்களுக்கு பாண்டிய மேலே ஆத்திரம் ஏற்பட்டதா? இல்லை, நொந்து தான் போனேன். நோ, ஜெசிந்தா கிட்ட நீங்கள் பேசினப்போ பாண்டிய உங்களை அலட்சியப்படுத்தினதா சொல்லி எனக்கு அந்த ஆத்திரத்துக்கு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருப்பேன். பழகிட்டதுனால அடக்கிக்கிட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க. உண்டா இல்லையா? ஞாபகம் இல்லை. அதெப்படி இவ்வளவு முக்கியமான விஷயம் மறந்து போகும்? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் என்றாள் அனிதா. விசாரணையின் போது கேட்கப்படுகிற விஷயம் நினைவில் இல்லை என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இருக்கிறது. மறதி என்பது இயற்கை. என் கட்சிக்காரர் ஒரு முக்கிய பிரமுகர் என்பதை கருத்தில் வைத்து அவரை அவமானப்படுத்தும் விதமாக இனி கேட்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், இவர் ஃபோனில் ஜெசிந்தாவுடன் பேசிய போது நான் குறிப்பிட்ட வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அதை ஜெசிந்தாவை விசாரிக்கும் போது உறுதி செய்கிறேன் என்று ராமநாதன் தன் மூக்கு கண்ணாடியை மேலே ஏற்றி விட்டு கொண்டு தொடர்ந்தார். சரி, பாண்டியன் கொலை செய்யப்பட்டிருக்கிறது 18ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு. அதே நேரம் நீங்கள் எங்கே இருந்தீங்க? திருச்சியில் புறப்பட்டு மெட்ராஸ் நோக்கி வந்துட்டு இருக்கிற மலக்கோட்டை எக்ஸ்பிரஸில். உங்கள் பர்த் நம்பர் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. முதல் வகுப்பில் பி கேபினில் என் பர்த் நம்பர் 7. உங்கள் கேபினில் மொத்தம் எத்தனை பேர் பயணம் செய்தாங்க? என்னையும் சேர்த்து 4 பேர். ஓரளவு ஞாபகம் இருக்குது. அவங்க 3 பேரும் ஒரே குடும்பம். ஒரு 40 வயதுக்காரர், அவரோட மனைவி, அவரோட 70 வயது அம்மா. அந்த அம்மா உடனே தூங்கிட்டாங்க. கணவனும் மனைவியும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க தெலுங்கு பேசிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் அவரோட பேசுனீங்களா? கொஞ்சம் நேரம் பேசினேன். அவர் பேர் பிருத்திவிராஜ். மெட்ராஸில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதா சொன்னார். தன்னோட விசிட்டிங் கார்டு கூட கொடுத்தார். அனிதா எழுந்து, யுவர் ஆனர், அந்த விசிட்டிங் கார்டு டிஃபென்ஸ் தரப்பின் சாட்சியங்களில் ஒன்றாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறிவிட்டு அமர்ந்தாள். யுவராஜ், அவர் கொடுத்த கார்டை நீங்கள் வாங்கிட்டீங்க. சரி, நீங்கள் அவருக்கு கார்டு கொடுத்தீங்களா? இல்லை. ஏன்? அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதால ஒரு வியாபார நோக்கத்தோடு கார்டு கொடுத்தார். எனக்கு கார்டு கொடுக்கறது அவசியம்னு படலை, அதனால் கொடுக்கல. ஒருவேளை அவர் தன்னை ஒரு பத்திரிகை நடத்துகிறவராகவோ இல்லை பத்திரிகை ஆசிரியராகவோ அறிமுகப்படுத்திகிட்டு இருந்தால் நானே முந்திக்கிட்டு கார்டு கொடுத்துருப்பேன். ஐசி. சரி, அவர் மெட்ராஸில் எங்கே இறங்கினார்? மாம்பழத்தில். நிச்சயமா சந்தேகம் இல்லையே? இல்லை. அப்படின்னா நீங்களும் ஏன் மாம்பழத்தில் இறங்கலை? திருக்கிட்டான் யுவராஜ். பம்பாய் சென்று ஜெயராஜிடம் சேகரித்து வந்த தகவல்களை எல்லாம் அவன் மண்டையில் ஏற்ற எப்படி கேட்டால் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று பாடமே எடுத்திருந்தாள் அனிதா. அதன்படி சரியாக பதில் சொல்லிக்கொண்டே வந்தும் இப்படி ஸ்லிப் ஆகிவிட்டதே. பதில் சொல்லுங்க யுவராஜ், நீங்கள் ஏன் மாம்பழத்தில் இறங்கலை? தூங்கிட்டேன் சார். நீங்கள் தூங்கிட்டு இருந்தது உண்மைன்னா பிருத்திவிராஜ் குடும்பம் மாம்பழத்தில் இறங்குனது உங்களுக்கு எப்படி தெரியும்?
மன்னிக்கணும் சார், அவங்க மாம்பழத்தில் இறங்கினதை நான் கண்ணால் பார்த்த சொல்லலை. நான் யூகம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு சொன்னேன். ரயில் எக்மோரை நெருங்கிட்டு இருந்தப்ப கேபின் கதவை தட்டி எழுப்பி விட்டாங்க. அப்போ தான் தூக்கம் கலைஞ்சி நான் எழுந்து பார்த்தப்ப பிருத்திவிராஜ் குடும்பம் இல்லை. அதனால் அவங்க மாம்பழத்தில் இறங்கியிருப்பாங்கன்னு நான் யூகம் செஞ்சேன். அனிதா பெருமூச்சு விட்டு கொண்டாள். ராமநாதன் விடவில்லை. ஏன், அவங்க தாம்பரத்தில் கூட இறங்கியிருக்கலாமே, மாம்பழத்தில் தான் இறங்கியிருப்பாங்கன்னு எப்படி யூகம் செஞ்சீங்க? பிருத்திவிராஜ் தன்னோட வீட்டுக்கு மாடியிலேயே ஆஃபீஸ்னு சொன்னார் சார். ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு விசிட்டிங் கார்டில் இருக்குது சார். அந்த அட்ரஸ்ஸு சைதாப்பேட்டை அட்ரஸ் சார். சைதாப்பேட்டையில் வீட்டை வச்சுக்கிட்டு யாராச்சும் தாம்பரத்தில் இறங்கினா ஏதாச்சும் ஸ்பெஷல் வேண்டுதல் இருந்தால் தான் சாத்தியம் என்று யுவராஜ் சொன்னதும் பார்வையாளர்கள் அனைவரும் சிரித்தார்கள், ராமநாதன் தவிர. யுவர் ஆனர், இவர் ரொம்பவும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிருக்கிறார். ரயில் இவருடைய டிக்கெட்டில் பயணம் செய்தது இவரது ஒரு நெருங்கிய நண்பர். எக்மோர் ஸ்டேஷனில் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் வந்து சேரும் நேரத்திற்கு சரியாக சென்று காத்திருந்து பயணம் செய்து வந்த நண்பரிடம் டிக்கெட்டை வாங்கி கொண்டு இவரே பயணம் செய்தவர் போல ஆட்டோ பிடித்து கொண்டு வந்துவிட்டார் என்பதே எனது வாதம். அவர் நண்பர் சொன்ன செய்திகளை வைத்துக்கொண்டு இவர் பதில்கள் சொல்கிறாரே ஒழிய இவர் அந்த ரயிலில் அன்று பயணம் செய்யவில்லை என்று ஓங்கி சொன்னார் ராமநாதன். அனிதா எழுந்து கொண்டு, மரியாதைக்குரிய அரசாங்க வக்கீல் அழகாக கற்பனையும் செய்வார் என்பது புரிகிறது. தனது வழக்கு தொகுப்பில் அவர் கூறியது மறந்துவிடக்கூடாது. பாண்டியனுக்கும் எனது கட்சிக்காரருக்கும் ஜெயசிந்தா விவகாரம் தொடர்பாக மறுபடி வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் உச்சத்தில் ஆத்திரம் தாங்காமல் என் கட்சிக்காரர் பாண்டியனை கொலை செய்ததாக குறிப்பிட்டார். எனில் அது திட்டமிட்ட கொலையாகிறது. இப்போது தனக்கு பதிலாக தன் டிக்கெட்டில் வேறு ஒருவரை என் கட்சிக்காரர் பயணம் செய்ய வைத்தார் என்று கூறுகிறார். எனில் இது திட்டமிட்ட கொலையாகிறது. தனக்கும் தன் நண்பனுக்கும் வாக்குவாதம் வரும், ஒரு கொலை செய்ய நேரிடும் என்று என் கட்சிக்காரர் ஞான திருஷ்டியில் உணர்ந்து அதற்காக தப்பிக்கும் நோக்கத்தில் தன் நண்பரை பயணம் செய்ய வைத்ததாக சொல்லியிருக்கிறாரா? எனக்கு ஒரு விஷயம் தெரிய வேண்டும். நடந்த கொலை திட்டமிட்ட செயலா அல்லது திட்டமிடாத செயலா? எது அவர்களின் வாதம்? என்ன சொல்கிறீர்கள் மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர்? த கொஷின் இஸ் ஜென்யூன் அண்டர் கிளியர் ஐ திங்க் என்றார் நீதிபதி. யுவர் ஆனர், த ஆனர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிளியர். நடந்த கொலை திட்டமிடாததா ஒன்றுதான். ஆனால் ரயிலில் பயணம் செய்தது யுவராஜ் அல்ல. ப்ராசிக்யூஷன் தரப்பு சாட்சியாக அன்று அந்த கேபினில் பயணம் செய்த பிருத்திவிராஜை சேர்த்திருக்கிறோம். அவரை விசாரிக்கும் போது பயணம் செய்தது யுவராஜ் இல்லை என்பதை நிரூபிக்கிறேன். தன் டிக்கெட்டை எந்த நோக்கமும் இல்லாமல் தன் நண்பரிடம் கொடுத்திருக்கிறார் யுவராஜ். யுவர் ஆனர், திருச்சியில் 18ஆம் தேதி காலையிலேயே தான் தங்கியிருந்த ஹோட்டல் அறையை காலி செய்திருக்கிறார் யுவராஜ். அது தொடர்பாக அவரை மேலும் விசாரிக்க விரும்புகிறேன் என்றார் ராமநாதன். ப்ரொசீட். ராமநாதன் யுவராஜ் அருகில் வந்து, திருச்சியில் ஜேசிஸ் சங்கத்துக்காரங்க உங்களுக்கு எந்த ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தாங்க? ஹோட்டல் நிவாஸ். நீங்கள் எப்போ ஹோட்டல் ரூமை காலி செஞ்சீங்க? மறுநாள், அதாவது 18ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு காலி செஞ்சேன். ஏன் ராத்திரி 9க்கு தானே உங்களுக்கு ட்ரெயின்? ஆமாம், திருச்சியில் எனக்கு ஒரு சித்தப்பா உண்டு. அவர் வீட்டுக்கு போய் பேசிகிட்டு இருந்துட்டு அங்கேருந்து புறப்படலான்னு காலி செஞ்சுட்டேன். சித்தப்பா வீட்டுக்கு போனீங்களா? போனேன், ஆனால் அவர் பம்பாயிலேருந்து திரும்பலை. இன்னும் 2 நாள் கழித்து தான் திரும்புகிறதா வேலைக்காரன் சொன்னான். சித்தி ஒரு ஃபங்க்ஷனுக்காக திருவரம்பூர் போயிருக்கிறதா சொன்னான். அப்புறம் என்ன செஞ்சீங்க? 2 பேரும் இல்லாததால் புறப்பட்டேன். ராத்திரி தான் ட்ரெயின். அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்த நிறைய புஸ்தக கடைகளுக்கு போய் என் தொழில் சம்மந்தமாக ஏதாவது புக்ஸ் இருக்குதான்னு பார்த்து நேரத்தை ஓட்டினேன். மத்தியானம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கலையரங்கம் தேட்டரில் மேட்னி சினிமா பார்த்தேன். ஈவினிங் காஃபி சாப்பிட்டுட்டு 7 மணிக்கெல்லாம் ஜங்ஷன் வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்து புக் படிச்சுட்டு இருந்தேன். சித்தப்பா வீட்டை விட்டு வெளியில் வந்தப்போ எத்தனை மணி இருக்கும்? 10:30 மணி இருக்கும். ரயில் ராத்திரி 9 மணிக்கு. நடுவில் 10:30 மணி நேரம் இருக்குது. பஸ்ஸில் புறப்பட்டாலும் 7 மணி நேரத்தில் மெட்ராஸ் வந்துடலாம்னு உங்களுக்கு தோணலையா? தோணுச்சு. ஆனால் எனக்கு பஸ் பயணம் பிடிக்காது. அதுவும் லாங் டிஸ்டன்ஸு பஸ் பயணம் செஞ்சால் உடம்பு பூரா வலிக்கும். மறுநாள் என் தினசரி வாழ்க்கை பாதிக்கும். அதனால் ரயில் சுகமான பயணம் பண்ணலான்னு நினச்சி தான் நேரத்தை அப்படி போக்கினேன். யுவர் ஆனர், இங்கே தான் இவர் சாமர்த்தியமாக போய் பேசுகிறார். தன் சித்தப்பா வீட்டு வேலைக்காரனிடம் காகிதம் வாங்கி ஒரு லெட்டர் எழுதி கடிதத்தை கொடுத்துவிட்டு இவர் புறப்பட்டு இருக்கிறார். அந்த கடிதத்தை போலீசார் கைப்பற்றி இருக்கிறார்கள். அதை இங்கே படிக்க உங்கள் அனுமதி தேவை. அனிதா அதிர்ச்சியோடு திரும்பி யுவராஜை பார்த்தாள். அவனும் தன் சின்ன துணுக்குரலை மனத்து கொண்டான். அப்படி ஒரு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வந்ததை அனிதாவிடம் சொல்ல மறந்து விட்டோமே என்று இப்போதுதான் தோன்றியது. அதில் சிக்கிக்கொள்ளும் விதமான ஏதாவது எழுதி தொலைத்திருக்கிறோமோ? நினைவில்லையே. எஸ், அந்த கடிதத்தை படியுங்கள். நன்றி யுவர் ஆனர். அன்புள்ள சித்தப்பாவுக்கு. யுவராஜ் வணக்கத்துடன் எழுதி கொண்டது. நான் திருச்சிக்கு நேற்று வந்தேன். இங்கு ஜேசிஸ் சங்கம் தனது சிறப்பு கூட்டத்திற்கு என்னை அழைத்து கௌரவித்தது.
உங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே நேற்றிரவுக்கு பதிலாக இன்றிரவு ரயிலுக்கு டிக்கெட் வாங்க சொல்லியிருந்தேன். காலையில் இங்கு வந்து பார்த்தால் நீங்கள் ஊர் திரும்ப மேலும் 2 தினங்களாகும் என்பதை அறிந்தேன். ஏமாற்றமாக இருக்கிறது. தாங்கள் அடுத்த முறை சென்னை வரும்போது அவசியம் என் வீட்டிற்கு வர வேண்டுமாய் கோருகிறேன். நீங்கள் நாளை வருவதாக இருந்தால் கூட தங்கி பார்த்துவிட்டு செல்வேன். இங்கு எனக்கு வேறு வேலைகள் எதுவும் இல்லை. ஆகவே புறப்படுகிறேன். இப்படிக்கு யுவராஜ். படித்து முடித்த ராமநாதன் கடிதத்தை யுவராஜிடம் காட்டி, இது நீங்கள் எழுதிய லெட்டர் தானே? ஆமாம் என்றான் யுவராஜ். யுவர் ஆனர், இந்த கடிதப்படி யுவராஜ் உடனே திருச்சியிலிருந்து பஸ் மூலம் புறப்பட்டு விட்டார். வழியில் தன் நண்பனை சந்தித்திருக்க வேண்டும். அவருக்கு சென்னை செல்வதற்கான பயண டிக்கெட் தேவைப்பட்டிருக்க வேண்டும். இவர் ஒப்படைத்துவிட்டு பஸ்ஸில் புறப்பட்டு சென்னை வந்திருக்க வேண்டும். அப்ஜெக்ஷன் அகைன் என்று எழுந்தாள் அனிதா. இப்படி நடந்திருக்க வேண்டும், இப்படி செய்திருக்க வேண்டும் என்று மறுபடி நண்பர் யூகங்களில் இறங்கிவிட்டார். கோர்ட்டுக்கு தேவை யூகங்கள் அல்ல, ஆதாரங்கள். கடிதம் என்று ஒரு ஆதாரத்தை சொன்னார். அதில் ஏதோ முக்கியமாக சொல்லப்போகிறார் என்று பார்த்தால் எதுவும் இல்லை. திருச்சியில் வேறு வேலை இல்லாததால் புறப்படுகிறேன் என்று தான் என் கட்சிக்காரர் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரே ஒழிய உடனே பஸ் பிடித்து சென்னை போகிறேன் சித்தப்பா என்று குறிப்பிடவில்லை. இந்த ஒரு உப்பு சப்பில்லாத கடிதத்தை திருச்சியில் சென்று கைப்பற்றி வந்ததற்கு பதிலாக போலீசார் கற்பனையில் சொல்கிற இந்த இவருக்காக பயணம் செய்த நண்பரை கண்டுபிடிக்க முயற்சி செய்திருக்கலாம் என்றார். ஆக யுவராஜ் தன் டிக்கெட்டில் தன் நண்பர் ஒருவரை பயணம் செய்ய அனுமதித்தார். ஆனால் அவரை கண்டுபிடித்தால்தான் உங்களால் முடியாது என்று சகோதரி ஒப்புக்கொள்கிறாரா? வார்த்தைகளுக்கு நடுவில் பிடிக்க வேண்டாம் மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர். அப்படி ஒரு நண்பர் அவருக்காக பயணம் செய்திருந்தால் தானே அவரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். கற்பனை பாத்திரத்தை கோர்ட்டில் கொண்டு வந்து எப்படி நிரூபிக்க முடியும் என்றாள் அனிதா. யுவர் ஆனர், ரயிலில் பயணம் செய்தது யுவராஜ் அல்ல என்பதை இந்த கோர்ட்டில் நிரூபித்தாலே போதுமானது என்று கருதுகிறேன். யுவராஜ் ரயிலில் பயணம் செய்ததாக குறிப்பிடுகிற அந்த நேரத்தில் சென்னையில் தன் வீட்டில்தான் இருந்தார் என்பதை நிரூபித்தாலே சகோதரிக்கு போதுமல்லவா என்றார் ராமநாதன். போதும் என்றாள் அனிதா. மதிய உணவுக்காக கோர்ட்டில் இடைவேளை விடப்பட்டது. அத்தியாயம் 7. அந்த ஹோட்டலில் குளிர் அறையில் அனிதாவும் யுவராஜும் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். 2-3 இடங்களில் நான் சொதப்பிட்டேன்ல என்றான் யுவராஜ். பரவாயில்ல, எல்லாத்துக்கும் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. அந்த பிருத்திவிராஜோட விசிட்டிங் கார்டை ஜெயராஜ்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து சப்மிட் பண்ணதில் ப்ராசிக்யூஷன் கதி கலங்கி போயிருக்கு என்றாள் அனிதா. ஆனால் அனிதா, அந்த பிருத்திவிராஜ் சாட்சி குண்டில் ஏற போகிறார். என்னை காமிச்சு கேட்க போகிறாங்க. இல்லை, என்னோட பயணம் செஞ்சது இவன் இல்லைன்னு சொல்ல போகிறான். அவனுக்கு என்ன பதில் வச்சுருக்க? ரயிலில் பயணம் நடந்தது என்னைக்கு? 18ஆம் தேதி. இன்றைக்கி என்ன தேதி? 3. சந்திப்பு நடந்து 15 நாளாச்சு. அந்த இடைவெளியில் தான் நம்ம பலம். ஜெயராஜுக்கும் உங்களுக்கும் முக அமைப்பில் தான் வித்தியாசம் இருக்குது. வயசு, உயரம், அகலம், மீசை எல்லாம் ஒரே மாதிரி தான். லெட்டஸ் கன்ஃபியூஸ் தி விட்னஸ். எப்படி பார்த்தாலும் ஜட்ஜுக்கு நீங்கள் தான் ரயிலில் பயணம் செஞ்சதுன்னு என்னால் குழப்பம் இல்லாமல் ஃபிக்சர் தர முடியும். இப்போது பிரம்மாஸ்திரம் மாதிரி குறுக்கே நிற்கிற பயங்கரமான பலவீனம் அந்த அலாரம் டைம் பீஸ் தான். அதுதான் எனக்கும் கவலையாக இருக்குது. அந்த மேட்டர் தான் இந்த கேஸோட உயிர் நாடி. அதை எப்படி டீல் பண்ண போகிற? அந்த லெட்டர்ஸில் ஒரு பாயிண்ட்டு வா. எந்த லெட்டர்ஸு? நீங்கள் ஊர்லேருந்து திரும்பி வந்ததும் கல்யாண பத்திரிக்கையும் கூடவே 3 கவர்களும் பார்த்தீங்க. முதல்ல பிரித்தது கவர் ஒட்டப்படாத கல்யாண பத்திரிக்கை. உடனே அலாரம் செட் பண்ணிட்டீங்க. மற்ற 3 கவர்களும் ரசிகர்கள் தபால்னு தெரிஞ்சதால் அப்புறம் பிரிக்கலாம்னு அலுப்பாக வச்சுட்டு சொன்னீங்க. அந்த கவர்களை நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம். ஆனாலும் பார்ப்போம். அலாரம் மேட்டருக்கும் சொத்தையாக ஒரு சமாதானம் வச்சுருக்கேன். ஆனால் அதை சொல்கிறப்போ கோர்ட்டு பூரா சிரிக்காமல் இருக்கணுமேனு கவலையாக இருக்குது. யுவராஜ் சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க? நீ படுற அவஸ்தையை பார்க்குறப்ப பேசாமல் எல்லாத்தையும் ஒத்துக்கிடலாம்னு கூட தோணுது. பேத்தாதீங்க, அதுக்கு தானே இவ்வளோ தூரம் மெனக்கட்டுறேன் என்றால் செல்ல கோபத்துடன் அனிதா. மதிய உணவுக்கு பிறகு கோர்ட் மறுபடி கூடியவுடன் ப்ராசிக்யூஷன் தரப்பில் முதல் சாட்சியாக அழைக்கப்பட்டவர் யுவராஜின் தெருவில் வசிக்கும் மாதேஸ்வரன். ராமநாதன் அவரை அணுகி, உங்கள் பேர் என்றார். மாதேஸ்வரன். என்ன பண்ணுறீங்க? ரயில்வேயில் கிளார்க்காக இருக்கேன். உங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற யுவராஜ் தெரியுமா? நல்லா தெரியும் சார். நானும் அவரும் ஒரே தெருவில் தான் குடியிருக்கோம். அவர் ஒரு பிரபலமான ஓவியர் வேறு. அதனால் வெளியில் சந்திக்கிறப்போ அவரோட ஓவியங்களை பாராட்டி பேசியிருக்கேன். கொலை செய்யப்பட்ட பாண்டியனை தெரியுமா? தெரியும். ஆனால் அவர் கொஞ்சம் பந்தா பேர் வழி. அதனால் அவர்கிட்ட அதிகமாக பழக்கம் வச்சுக்கிறது இல்லை. ரைட்டு. 18ஆம் தேதி ஈவினிங் 7:30 மணி சுமாருக்கு தான் வீட்டு வாசல் கதவை ஒரு கையில் பெட்டியோட யுவராஜ் திறந்துட்டு இருந்ததை பார்த்ததா நீங்கள் போலீஸ் விசாரணையில் சொல்லியிருக்கீங்க. ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்தும் போட்டு கொடுத்துருக்கீங்க. சரிதானா? சரிதான். நீங்கள் பார்த்தப்ப கதவை திறந்துட்டு இருந்தது யுவராஜ் தானா? ஆமாம் சார், அவரே தான். எதுவும் சந்தேகம் இல்லையே? இல்லை சார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் என்று அமர்ந்தார் ராமநாதன். நவ் த டிஃபென்ஸ் கவுன்சில் மே கிராஸ் எக்ஸாமின் த விட்னஸ் என்றார் நீதிபதி.
அனிதா எழுந்து அவர் நின்ற சாட்சி கூண்டு அருகில் வந்து நின்றாள். ஒரு ஸ்டேட்மெண்ட்டின் ஜெராக்ஸ் பிரதியை அவரிடம் காட்டினாள். இதுதானே கொலை நடந்த அன்னைக்கு போலீஸ் உங்ககிட்ட விசாரிச்சப்போ நீங்கள் எழுதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்? ஆமாம் என்றார் மாதேஸ்வரன். இதில் 3வது வரியை உறக்கப்படிங்க. மாதேஸ்வரன் கையில் வாங்கி பாக்கெட்டிலிருந்து கண்ணாடி எடுத்து அணிந்து பிறகு படித்தார். நான் சைக்கிளில் வீடு திரும்பி கொண்டிருந்த போது தன் வீட்டு வாசலில் பெட்டியோடு நின்று பூட்டை திறந்து கொண்டிருந்த ஓவியர் யுவராஜை பார்த்தேன். கொண்டாங்க என்று ஸ்டேட்மெண்ட் காஃபியை திரும்ப வாங்கி கொண்ட அனிதா, கண்ணாடி போட்டால் தான் படிக்க முடியுமா என்றாள். ஆமாங்க, எனக்கு தூர பார்வை கொஞ்சம் கம்மி. அப்படியா? அன்னைக்கு சைக்கிளில் திரும்பினப்போ தான் அவரை பார்த்ததா சொல்லியிருக்கீங்க, அப்படி தானே? ஆமாங்க. நல்லா யோசித்து சொன்னனும். சைக்கிளை ஓட்டிக்கிட்டே தலையை திருப்பி பார்த்தீங்களா, இல்லை கால் ஊன்றி சைக்கிளை நிறுத்தி தெளிவாக பார்த்தீங்களா? சைக்கிளை ஓட்டிக்கிட்டே தான் பார்த்தேன். அப்போ கண்ணாடி போட்டிருந்தீங்களா? இல்லை, படிக்கிறப்ப தான் ரொம்ப அவசியமாக போட்டுப்பேன். சரி, நீங்கள் பார்த்தது யுவராஜை தானா? ஆமாங்க. எப்படி சொல்கிறீங்க? என்னங்க, அவரை எத்தனை தடவை பார்த்துருக்கேன். அவரை எனக்கு அடையாளம் தெரியாதா? ஒருத்தரை அடையாளம் காட்டுறது எது? முகம். கரெக்ட். நல்லா யோசித்து சொல்லணும். தன் வீட்டு வாசக்கதவில் இருந்த பூட்டத்திருக்கிற ஆசாமியோட முகம் ரோட்டு பக்கம் இருக்குமா, இல்லை கதவு பக்கம் இருக்குமா? கதவு பக்கம் தான் இருக்கும். அப்போது நீங்கள் பார்த்தது பின்புறம் தோற்றம் தானே? ஆமாங்க. ஆனாலும் பின்பக்கத்துலேருந்து பார்த்தாலும் அது யுவராஜ் சார் தாங்க. கையில் பெட்டி. 2 நாள் முன்னாடி திருச்சி போகிறதா பால்புத்தில் என்கிட்ட சொன்னார். அவர் வீட்டை பூட்டி வேறு யாருங்க திறக்க முடியும்? இந்த எதிர்கேள்வியெல்லாம் வேணாம். நீங்கள் சைக்கிளை நிறுத்தி கிட்ட போய் யுவராஜ் முகம் பார்த்தீங்களா? அவர் கூட பேசுனீங்களா? இல்லை. இந்த கொலைப்பழியை யுவராஜ் மேலே விழ வைக்கிற நோக்கத்தில் வேற யாரோ ஒருத்தவன் கையில் பெட்டியோட போலீஸ் ஆவி போட்டு பூட்டை திறந்து வீட்டுக்குள்ளே போய் பாண்டியனுக்காக காத்திருந்தான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தது அந்த கொலைக்காரனோட பின்புறத்தை தானே நான் சொல்கிறேன். உங்களால் மறுக்க முடியுமா? மாதேஸ்வரன் குழம்பி போய் நிற்க அனிதா நீதிபதி பக்கம் திரும்பி, யுவர் ஆனர், இவருக்கோ கண்ணில் பார்வை கோளாறு உள்ளது. சைக்கிளை ஓட்டியபடி திரும்பி பார்த்திருக்கிறார். பால்பூத்தில் யுவராஜின் திருச்சி பயணம் பற்றி அறிந்திருந்ததால் கையில் பெட்டியோடு முதுகுப்புறமாக பார்த்த யாரோ ஒருவரை யுவராஜ் தான் என்று யூகம் செய்து கொண்டு அப்படியே போலீஸில் சொல்லிவிட்டார் என்பதே என் வாதம். இவர் பார்த்தது போலீஸ் கண்டுபிடிக்க தவறியுள்ள அந்த நிஜமான குற்றவாளியை என்பதே எனது வாதம். எக்காரணத்தை கொண்டும் இந்த குழப்பமான சாட்சியின் வார்த்தைகளை இந்த வழக்கிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் யுவரானார். நீதிபதி பேனாவல் குறிப்பு எழுதி கொண்டார். வராந்தாவில் அந்த மாதேஸ்வரனை இன்ஸ்பெக்டர் பசுபதி சதாய்த்து கொண்டிருந்தார். யோ, பூட்டை திறந்துக்கிட்டு இருந்தவன் திரும்பி பார்த்தான், முகத்தை பார்த்தேன், அது யுவராஜ் தான்னு சொல்ல தோணலையா அவனுக்கு? அது எப்படி சார்? பார்க்காததை பார்த்ததா சொல்கிறது? அந்த அம்மா சொன்ன மாதிரி நான் யாரோ ஒருத்தரோட முதுகு பக்கத்தை தானே பார்த்துட்டு யுவராஜ் தானே நானாக யூகம் செய்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா? கிழிஞ்சுது. அவள் அப்படி கிளவராக ஆர்கி பண்ணுறாயா என்றார் எரிச்சலுடன். அத்தியாயம் 8. அடுத்த சாட்சியாக கூண்டில் ஏறியவர் பிருத்திவிராஜ். கோட், டை எல்லாம் அணிந்து கம்பீரமாக இருந்தார். ராமநாதன் அவரிடம், மிஸ்டர் பிருத்திவிராஜ், உங்களை நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க போகிறேன். அதோ நிற்கிறாரே, அவர் தான் இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற யுவராஜ். 18ஆம் தேதி ராத்திரி திருச்சியிலேருந்து மெட்ராஸ் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸில் நீங்கள் உங்கள் மனைவியோடவும் அம்மாவோடவும் பயணம் செஞ்சப்போ அதே முதல் வகுப்பு கேபினில் உங்களோட 4வது நபராக பயணம் செஞ்சவர் அவர் தான், நல்லா பார்த்து சொல்லுங்கள் என்றார். பிருத்திவிராஜ் எதிர்ப்புறம் நின்றிருந்த யுவராஜை கூர்ந்து கவனித்துவிட்டு, இல்லை சார், என்னோட பிரயாணம் செஞ்சவர் இவர் இல்லை சார். அவர் முகம் வேற மாதிரி இருந்துச்சு. இந்த ஹேர் ஸ்டைல் இல்லை, இந்த மூக்கு இல்லை, நிச்சயமாக இவர் இல்லை என்றார். பதறினான் யுவராஜ். சார், என்ன சார் இப்படி குண்டத்துக்கு போடுறீங்க? உங்கள் அம்மா தூங்கிக்கிட்டே வந்தாங்க. உங்கள் ஒய்ஃபோட நீங்கள் தெலுங்கை பேசிட்டு வந்தீங்க. நான் டிஃபன் பொட்டலம் பிரித்து சாப்பிட்டு வாங்கிக்கிங்க. நீங்கள் தான் சார் உங்கள் தண்ணி பாட்டிலை கொடுத்தீங்க. அந்த பாட்டில் கூட பேக் ஃபைபர் விஸ்கியோட காலி பாட்டில் சார். அப்புறம் நீங்களும் நானும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோமே, நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லி கார்டு கொடுத்தீங்க. இந்தியாவில் வன்முறையும் லஞ்சமும் அதிகமாகிடுச்சின்னு பேசிகிட்டு இருந்தோமே, உங்கள் மனைவிக்கு தலைவலிச்சுது. என்கிட்ட இந்த அனாசின் எடுத்து கொடுத்தோனே, அவங்களும் குடித்தாங்களே, நீங்கள் கையில் மாற்றிக்கிட்டீங்க. அப்போது ரயிலோட ஆட்டத்தில் தடுமாறி சாஞ்சு என் தோலை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி நின்று சாரி சொன்னீங்க. இதெல்லாம் பொய்யா? நீதிபதி யுவராஜை பார்த்து சைலன்ஸ் என்று விட்டு திரும்பி பிருத்திவிராஜை பார்த்தார். இவர் சொன்ன சின்ன சின்ன சம்பவங்கள் எல்லாம் அன்னைக்கு ரயிலில் நடந்துச்சா மிஸ்டர் பிருத்திவிராஜ் என்றார். ஆமாம் யுவரானர், எல்லாமே உண்மை. ஆனால் பயணம் செஞ்சது இவர் இல்லையோன்னு சந்தேகமாக இருக்குது. அனிதா எழுந்து கொண்டார். யுவர் ஆனர், முதல்ல நிச்சயமாக இவர் இல்லைன்னு சொன்னவர் என் கட்சிக்காரர் இவ்வளவு விஷயங்களை சொல்லி நினைவூட்டிய பிறகு கொஞ்சம் இறங்கி இவர் இல்லையோன்னு சந்தேகமாக இருக்குது என்று சொல்கிறார். குரலில் சுருதி இறங்கிவிட்டது. இன்னும் ஏதாவது நினைவூட்டினால் இவர்தான் என்று ஒப்புக்கொள்வார் என்று நினைக்கிறேன். இவர் மீது தவறில்லை யுவர் ஆனர். போலீஸ் இவரை தயார் செய்திருக்கிறது. தவிரவும் ரயில் பயணத்தில், அதுவும் 15 நாட்களுக்கு முன் பார்த்த ஒரு புதிய முகம் மனதில் பதிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நான் அவரை சில கேள்விகள் கேட்ட அனுமதிக்கிறேன் என்றாள் அனிதா.
ப்ரொசீட். அனிதா பிருத்திவிராஜிடம் வந்து, மிஸ்டர் பிருத்திவிராஜ், அதே தேதியில் அதே ரயிலில் உங்கள் டிக்கெட்டுகளை செக் செஞ்ச டிடிஆர் முகம் உங்களுக்கு இப்போ நினைவு இருக்கா? இல்லை. இப்போது நீங்கள் இந்த கோர்ட்டுக்கு ஒரு டாக்ஸியில் வந்ததை பார்த்தேன். டாக்ஸி டிரைவர்கிட்ட நீங்கள் 100 ரூபா நோட்டு கொடுத்தீங்க. அவங்ககிட்ட சில்லறை இல்லை. கடைக்கு போய் மாற்றிட்டு வந்து கொடுத்துட்டு போனான். உண்மையா இல்லையா? உண்மைதான். நாளைக்கு அந்த டாக்ஸி டிரைவரை கொண்டு வந்து நிறுத்தினா அவனை உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? அவன் முகம் உங்கள் மனசில் பதிவாயிருக்கா? இல்லை, கொஞ்சம் சிரமந்தான். ஆனால் இவங்களை நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லையே. தட்ஸ் ரைட். அதைத்தான் நானும் சொல்கிறேன். இந்த மாதிரி ரயில் பஸ் பயணங்களில் பார்க்குற முகங்களை எல்லாம் நம்ம மனசில் பதிய வச்சுக்க மாட்டோம். 15 நாளைக்கு முன்னாடி 10 நிமிஷம் பேசின யுவராஜை நீங்கள் முகம் மறந்து குழம்பி போய் அவர் இல்லைன்னு சொல்கிறதும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் சாட்சி கூண்டில் ஏறினதுமே சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பதில் ஒரு நபரோட கழுத்தில் தூக்கு கயிறை மாற்றதா வேண்டாமான்னு நிச்சயிக்கிற முக்கியத்துவம் வாஞ்சுது. உங்களால் குழப்பமோ தயக்கமோ இல்லாமல் உங்களோட பயணம் செஞ்சவர் இவர் இல்லவே இல்லைன்னு 100% உறுதியாக சொல்ல முடியுமா மிஸ்டர் பிருத்திவிராஜ் என்றாள் அனிதா. நெற்றியில் வியர்த்து விட்டிருந்ததை கர்ச்சிஃப் எடுத்து ஒற்றி கொண்ட பிருத்திவிராஜ் எதிரே நின்ற யுவராஜை பார்த்தார், நீதிபதியை பார்த்தார், பிறகு அனிதாவை பார்த்தார். நீங்கள் சொன்னதையெல்லாம் வச்சு யோசிக்கிறப்ப இப்போ எனக்கு குழப்பம் ஏற்பட்டுருச்சு. ஒரு வேளை அன்னைக்கு பயணம் செஞ்சது இவர் தானோன்னு நினைக்க கூட தோணுது. தெளிவாக நினைவு இல்லை. என்னால் 100% உறுதியாக பயணம் செஞ்சது இவர் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிறத ஒத்துக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் என்றாள் அனிதா. பிறகு வந்தவர் ஃபாரன்சிக் லேபரட்டரியில் பணிபுரியும் டெக்னீஷியன் ஹரிஹரன். 30 வயது இளைஞர், நிறைய சிகரெட் பிடிப்பவர் என்று உதடுகள் அறிவித்தன. ராமநாதன் அவரிடம் அவரே கைப்பட எழுதின அந்த ரிப்போர்ட்டை காட்டி, இது நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட் தானே? ஆமாம். இதில் என்ன சொல்லியிருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் என்கிட்ட அலாரம் டைம் பீஸ் ஒன்று அனுப்பி கூடவே குற்றம் சாத்தப்பட்டிருக்கிற யுவராஜோட கைரேகையை அனுப்பி அலாரம் டைம் பீஸில் அலாரத்துக்கு கொடுக்கப்படுற சாவியில் பதிஞ்சிருக்கிற கைரேகை ஒத்து போகுதான்னு கேட்டிருந்தாரு. நான் சோதனை செஞ்சு பார்த்தேன். அந்த மெட்டல் சாவியில் உள்ளது யுவராஜோட கைரேகை தான். அதைத்தான் இந்த ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கேன். யுவர் ஆனர், இங்கே எக்ஸிபிட் நம்பர் 3 வைக்கப்பட்டுள்ள யுவராஜின் அறையில் கைப்பற்றி அவருக்கு சொந்தமான அந்த அலாரம் டைம் பீஸ் பற்றி சற்று விரிவாக சொல்ல விரும்புகிறேன். இது பழைய மாடல் டைம் பீஸ். இது பேட்டரியில் இயங்குவதில்லை. ஒலிப்பதற்கு தனியாக சாவி கொடுக்க வேண்டும். டைம் பீஸின் தலையில் உள்ள பச்சை பொத்தான் தலை தூக்கிய நிலையில் இருந்தால் அலாரம் அடிக்கும். அலாரத்திற்கான தனி சாவியை கொடுக்கும்போது பச்சை பொத்தான் உயரே தூக்கி கொள்ளும். அலாரம் ஒலிக்கும் போது அதை நிறுத்த வேண்டுமானால் அந்த பச்சை பொத்தானை அமுக்கினால் போதும். இதுதான் இந்த டைம் பீஸ் இயக்க விபரம். சரிதான் யுவராஜ் என்றார் ராமநாதன் யுவராஜ் பக்கம் திரும்பி பார்த்து. சரிதான் என்றான் அவன். யுவர் ஆனர், 19ஆம் தேதி காலை 6 மணிக்கு தன் வீட்டிற்கு ஆட்டோவில் வந்திறங்கிய யுவராஜ் இன்ஸ்பெக்டர் பசுபதி விசாரிக்க துவங்கினார். அவர் விசாரித்து கொண்டிருந்த போது சரியாக 6:30க்கு அலாரம் டைம் பீஸ் ஒலித்தது. இதற்கு நிறைய சாட்சிகள் உள்ளனர். யுவராஜோ சகோதரியோ இதை மறுக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். என்ன யுவராஜ், சரியா 6:30 மணிக்கு அலாரம் அடிச்சுதா? அடிச்சுது என்றான் யுவராஜ். யுவர் ஆனர், 6:30 மணிக்கு இந்த அலாரம் டைம் பீஸ் அடிக்கணும்னா முதல் நாள், அதாவது 18ஆம் தேதி ஈவினிங் 6:30 மணிக்கு மேலே தான் ஒருத்தர் செட் செய்ய முடியும். யாருமே செட் செய்யாமல் தான் அலாரம் அடிக்க முடியாது. அலாரம் டைம் பீஸின் கீ மெட்டல் கீ என்பதால் அதில் கைரேகை அச்சாக பதிந்திருக்கிறது. அதில் கடைசியாக யார் சாவி கொடுத்தார்களோ அவரின் கைரேகை தான் பதிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இப்போது லேப் டெக்னீஷியன் என்ன சொல்கிறார்? அலாரம் டைம் பீஸில் உள்ளது யுவராஜின் கைரேகை தான் என்று உறுதிப்படுத்துகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அலாரம் செட் செய்தவர் யுவராஜ் தான். எப்போது செட் செய்தார்? முதல் நாள் மாலை 6:30 மணிக்கு மேல். இப்போது மற்றொரு விஷயமும் பார்க்கலாம். யுவராஜின் மேஜையிலிருந்து 19ஆம் தேதி நடக்க இருக்கும் கல்யாணத்திற்கான அழைப்புதழ் ஒன்றை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதில் முகூர்த்த நேரம் காலை 8 to 9. அந்த திருமணத்திற்கு நேரத்தோடு செல்வதற்காக யுவராஜ் தான் செட் செய்திருக்கிறார். எனில் திருச்சியிலிருந்து முன்கூட்டியே பஸ் மூலம் வந்திருக்கிறார். எனில் மாதேஸ்வரன் பார்த்தது அவரைத்தான் என்பதும் புரிகிறது. ரயிலில் அவரை பார்த்ததாக நினைவில்லை என்று பிருத்திவிராஜ் குழம்புவதிலும் உள்ள அர்த்தம் புரிகிறது. அலாரம் செட் செய்தவர் யுவராஜ் தான் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவர் சொன்ன அத்தனையும் திறமையாக புனையப்பட்ட பொய்கள் என்பதும் நிரூபணமாகிறது என்று அமர்ந்தார் ராமநாதன். டிஃபென்ஸ் லாயர் லேப் டெக்னீஷியனை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறாரா என்றார் நீதிபதி. விசாரணையாக அல்ல யுவர் ஆனர், தகவலாக ஒரே ஒரு விஷயம் அறிய விரும்புகிறேன் என்று எழுந்தாள் அனிதா. ஹரிஹரன் அருகில் வந்து நின்றாள். மிஸ்டர் ஹரிஹரன், பள்ளியோட காலில் ரேகை எதுவும் இருக்கா நமக்கு இருக்கிற மாதிரி? என்ன கேள்வி இது என்றார் ஹரிஹரன். உங்களுக்கு தெரிஞ்சா பதில் சொல்லுங்கள். பள்ளியோட காலில் ரேகை எதுவும் இருக்கா? இல்லை, இந்த கைரேகைங்கிறது மனிதனுக்கு மட்டுமே உள்ள விஷயம் மேடம். தேங்க்ஸ். இப்போ ஒரு காகிதத்தில் ஒரு மனிதனோட ரேகை பதிஞ்சிருக்குன்னு வைங்க. அந்த காகிதத்தின் மேலே ஒரு பள்ளி ஓடுனா அந்த கைரேகை அழிஞ்சு போயிடுமா?
அழியாது. பள்ளியோட கால் எல்லாம் ஒரு மாதிரி ரப்பர் டைப்பில் தான் இருக்கும். எப்படி துணி போட்டு ஒரு பொருளை எடுத்தால் அழியறது இல்லையோ அந்த மாதிரி பள்ளி ஓடுறதால ரேகை அழியாது. தேங்க்யூ வெரி மச் சார் என்று அனிதா நீதிபதி பக்கம் திரும்பினாள். யுவர் ஆனர், பள்ளியை பற்றி காரணத்தோடு தான் நான் விசாரித்து தெரிந்து கொண்டேன். எனது கட்சிக்காரனின் அறையில் இருந்தது கைப்பற்றிய திருமண அழைப்புதழை பற்றி குறிப்பிட்டார் நண்பர். இவர் குறிப்பிட தவறிய மற்றொரு விஷயமும் இதில் இருக்கிறது. 18ஆம் தேதி டெலிவரி முத்திரையிட்டு அதே தேதியில் என் கட்சிக்காரருக்கு வந்த கடிதங்கள் மொத்தம் 4. அவற்றில் 1 புக் போஸ்ட் முறையில் அனுப்பப்பட்ட திருமண அழைப்புதழ், மற்ற 3ம் ஒட்டப்பட்ட ₹1 கவர்கள். இந்த வழக்கின் விசாரணையில் சமர்ப்பிப்பதற்காகவே நீதிபதி அவர்களின் பார்வைக்கு வைக்கிறேன். தன் மேஜையிலிருந்து எடுத்து கொடுத்தாள் அனிதா. கிளார்க் மூலமாக அவை நீதிபதியிடம் சேர்ந்தன. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சமர்ப்பித்துள்ள திருமண அழைப்புதழிலும் இந்த 3 கவர்களிலும் டெலிவரி தேதியை கணம் நீதிபதி அவர்கள் கவனிக்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 3 கவர்களும் இன்றைய தேதி வரை பிரிக்கப்படவே இல்லை. அன்றைய தினம் திருச்சியிலிருந்து முன்கூட்டியே பஸ்ஸில் என் கட்சிக்காரர் வந்திருந்தால் திருமண அழைப்புதழை மட்டும் பார்த்து அலாரம் செட் செய்திருப்பாரா? மற்ற 3 கவர்களையும் எப்படி பிரிக்காமல் இருப்பார்? யாருமே வெளியூர் சென்று திரும்பினால் தனக்கு வந்த கடிதங்கள் அனைத்தையும் தானே பார்ப்பது வழக்கம். ஒன்றை மட்டும் பார்த்துவிட்டு அதற்கான நடவடிக்கையையும் எடுத்துவிட்டு மற்றவற்றை எப்படி பிரித்து பார்க்காமல் இருக்க முடியும்? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் என்று எழுந்தார் ராமநாதன். யுவர் ஆனர், எனது சாட்சிகளை குழப்பியடித்தது போலவே இந்த விஷயத்திலும் குழப்பியடிக்கலாம் என்று சகோதரி நினைக்கிறார். 4 தபால்களில் கல்யாண அழைப்புதழை முதலாக பார்த்திருக்கலாம். உடனே அலாரம் வைத்திருக்கலாம். அடுத்த மற்ற கடிதங்களை பிரிக்க இருந்த சமயத்தில் ஏதாவது ஒரு வேலை குறுக்கிட்டிருக்கலாம். டெலிஃபோன் வந்திருக்கலாம். ஸ்டவ்வில் வைத்த பால் குக்கர் அடைத்திருக்கலாம். வாசல் கதவை யாராவது தட்டியிருக்கலாம். பிறகு அந்த கடிதங்கள் படிக்க விடுபட்டு பாண்டியனின் வருகையும் சண்டையும் கொலையும் நிகழ்ந்திருக்கலாம். எல்லா கடிதங்களையும் ஒருவர் படித்துதான் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். டேம், இந்த கடித விஷயத்தில் உங்கள் வாதம் ஏற்பதற்கில்லை. 3 கடிதங்களை அவர் பிரிக்காமல் விட்டதாலேயே அவர் முன்கூட்டி அங்கே வரவில்லை என்பதை ஸ்தாபிக்க நினைக்காதீர்கள். அலாரம் டைம்பீஸ் விஷயத்திற்கு உங்கள் விளக்கம் என்ன என்றார் நீதிபதி. யுவர் ஆனர், அந்த அலாரம் டைம்பீஸில் உள்ள கைரேகை என் கட்சிக்காரர் யுவராஜின் கைரேகை தான் என்பதை எந்தவித மறுப்புமின்றி நான் ஒப்புக்கொள்கிறேன். அதே போல அதில் காலை 6:30 மணிக்கு அலாரம் அடிக்குமாறு நேரம் செட் செய்ததும் எனது கட்சிக்காரர் தான் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். திடுக்கிடலுடன் நிமிர்ந்து அவளை பார்த்தான் யுவராஜ். பார்வையாளரின் பகுதியில் சலசலப்பு எழுந்தது. ஒரு சின்ன இடைவேளை விட்டு தொடர்ந்தாள் அனிதா. ஆனால் அதில் யுவராஜ் என்றைக்கு நேரம் செட் செய்தார் என்பதுதான் இப்போது பிரச்சனை. 15ஆம் தேதி இரவு உறங்கும் போது முன்பாக அந்த அலாரம் டைம் பீஸில் எனது கட்சிக்காரர் காலை 6:30க்கு ஒலிக்குமாறு டைம் செட் செய்துவிட்டு உறங்கினார். மறுநாள் காலை, அதாவது 16ஆம் தேதி காலை அது ஒலிக்க துவங்கியது. அலாரம் ஒலிக்க ஆரம்பித்ததுமே விழித்துவிட்ட யுவராஜ் உடனே அலாரத்தை பச்சை பொத்தான் அழுத்தி நிறுத்திவிட்டார். அன்றிரவு அவர் புறப்பட்டு திருச்சி சென்று விட்டார். 17ஆம் 18ஆம் தேதி திருச்சியில் இருந்து விட்டு திரும்பினார். 18ஆம் தேதி அன்றுதான் இரவு 11 மணிக்கு பாண்டியன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் யுவரானர். பாண்டியன் துப்பாக்கியால் சுடப்படவில்லை. நைலான் கயிற்றால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். பாண்டியன் திடமான ஒரு இளைஞன். அவன் கழுத்தில் கயிறு போட்டு நெரிப்பது என்றால் அத்தனை சுலபம் அல்ல. கொலையை செய்தவன் யாராக இருந்தாலும் போராடித்தான் அதை செய்திருக்க வேண்டும். கொலை நிகழ்ந்த இடத்தில் போலீசார் எடுத்த புகைப்படங்களை சற்று கவனித்து பார்த்தால் சில பொருள்கள் சிதறி கிடப்பது தெரியும். ஒரு போராட்டத்திற்கு பிறகே கொலை நிகழ்ந்திருக்கிறது என்பதை அரசாங்க வக்கீல் ஒப்புக்கொள்கிறாரா? ராமநாதன் எழுந்து, அஃப்கோர்ஸ், அதை மறுப்பதற்கில்லை. அனிதா தொடர்ந்தாள். இந்த அலாரம் டைம் பீஸ் வேலை செய்யும் விதம் பற்றி அவரே விளக்கினார். எல்லோரும் அறிவார்கள். 6:30 மணிக்கு இப்போது இதில் அலாரம் செட் செய்யப்பட்டிருக்கிறது. நாளைக்கும் அதே 6:30 மணிக்கு அலாரம் ஒலிக்க வேண்டுமென்றால் முள் நகர்த்தப்பட வேண்டியதில்லை. அலாரத்திற்கான சாவி கொடுக்கப்பட்டால் போதும். சாவி கொடுக்க கீயை தொட்டதும் உடனே பச்சை புத்தான் மேலே உயர்ந்து கொள்ளும். இதுதானே சிஸ்டம்? ஆமாம் என்றார் ராமநாதன். எனது வாதம் இதுதான். பாண்டியனோடு கொலைகாரன் போராடிய போது ஏதோ ஒரு வலுவான பொருள் காற்றில் பறந்து கீழே இருந்திருக்கலாம். அது இறங்கின இடம் அந்த அலாரத்தின் சாவி பகுதி. அதன் மேல் பட்டதும் பச்சை பொத்தான் தூக்கி கொண்டிருக்கலாம். ஏற்கனவே 15ஆம் தேதி என் கட்சிக்காரர் 6:30 மணிக்கு அலாரம் செட் செய்திருந்தால் அது ஒலிக்க துவங்கிய போது உடனேயே நிறுத்திய பின் விளைவாக மிச்சம் கீ ஏற்கனவே இருந்திருந்தால் இன்ஸ்பெக்டர் என் கட்சிக்காரரை விசாரித்த போது அலாரம் ஒலித்திருக்கலாம். பார்வையாளர் பகுதியில் சிலர் கைத்தட்டினார்கள். ராமநாதன் கோபமாக எழுந்து, யுவர் ஆனர்,
காக்காவுக்கார பணம்பழம் விழுந்ததாக ஒரு கதை சொல்லுவார்கள். அதை போல ஒரு பொருள் சிதறி சரியாக சாவியில் வந்து விழுந்ததாக ஒரு ரிமோட் பாசிபிள் விஷயத்தை சொல்கிறார் சகோதரி. புகைப்படத்தில் தரையில் சிதறி இருக்கும் பொருள்கள் நாற்காலி, தலையணை போன்றவைதான். சிறிய பொருள் எதுவும் இல்லை. இவை சிதறி விழுந்திருந்தால் அலாரம் டைம் பீஸை கவிழ்ந்து கிடந்திருக்கும் யுவர் ஆனர். சிறிய பொருள் என்று உதாரணத்திற்கு சொன்னேன். சட்டை பாக்கெட்டிலிருந்து எகிரிய ஒரு நாணயமாக கூட அது இருக்கலாம். கீழே உருண்டு எங்காவது ஒளிந்திருந்தால் அந்த நாணயம் புகைப்படத்தில் வராது. நாணயம் என்பது உதாரணம். போராட்டத்தில் சிறிய ஒரு பொருள் என்பது ஒரு சான்ஸ். இன்னும் கூட என்னால் வேறு ஒரு வாய்ப்பை சொல்ல முடியும். அந்தரத்தில் நகர்கிற பள்ளிகள் சில சமயம் பிடிப்பு நழுவி தொப்பொன்று கீழே விடுவது சகஜம். அப்படி ஒரு பள்ளி அந்த அலாரம் டைம் பீஸில் கீமேல் விழுந்திருந்தால் கூட பித்தான் தூக்கி கொண்டிருக்கலாம். பள்ளி விழுந்தால் அலாரம் டைம் பீஸ் கவிழாது என்று நிச்சயமாக சொல்ல முடியும். இவர் ஆனர், நாங்கள் ஆதாரத்தோடு தான் பேசுகிறோம். இவர் கற்பனையில் பேசுகிறார். சிதறிய பொருள் என்றார், பள்ளி என்றால் அடுத்து கரப்பாம்பூச்சி அந்த சாவியை தட்டிவிட்டது என்பார் என்று நினைக்கிறேன். விவாதம் என்ற பெயரில் எதை வேண்டுமானாலும் சொல்ல நினைக்கிறார் சகோதரி. மன்னிக்க வேண்டும் யுவரானர், எதையும் சின்ன விஷயம் என்று அலட்சியப்படுத்தி விட முடியாது. ஒரு சின்ன இடுக்கில் ஒரு விதை விழ நேர்ந்தால் அது வேர் பிடித்து வளர்ந்து வங்கினால் செடியாகி விருட்சமாகி கட்டிடத்தையே நகர்த்தி விடுகிற சக்தியை அடைந்துவிடும். அலகாபாத்தில் இது போல ஒரு வழக்கு. மனைவி அறிவாளால் கழுத்து வெட்டப்பட்டு கொலை. போலீசார் கணவனை தேடி கைது செய்தார்கள். அவன் கொலையை மறுத்தான். கொலை நிகழ்ந்தபோது அவன் வேறு ஊரில் இருந்ததை நிரூபித்தார் வக்கீல். ஆனால் அறிவாளியில் அவனது கைரேகை இருந்தது. தீர விசாரித்து பார்த்தபோது குடிசையின் கூரையில் அவன் அறிவாளை சொருகி வைத்திருக்கிறான். நேர்கீழே அந்த மனைவி படுத்து உறங்கியிருக்கிறாள். இரவில் காற்றின் காரணமாகவோ அல்லது கூரை மேல் எலியோ பூனையோ ஓடியதாலோ அறிவாள் நழுவி அவள் கழுத்தில் இறங்கிவிட்டது. அதுதான் உண்மையான இறுதி தீர்ப்பு. கணவன் விடுதலை செய்யப்பட்டான். இந்த வழக்கு நடந்தது 1967. வழக்கு எண் பற்றிய குறிப்பை தனியாக தந்துள்ளேன். இந்த எதேச்சையான விஷயம்தான் என் கட்சிக்காரர் விஷயத்திலும் நகர்ந்திருக்கிறது. எனக்கு முழு உரிமை இருக்கிறது யுவரானர் இப்படி வாதம் செய்வதற்கு என்றாள் அனிதா. பெருமூச்சு விட்டார் ராமநாதன். நீதிபதி தலையை மெதுவாக அசைத்தபடி தண்ணீர் எடுத்து குடித்தார். அத்தியாயம் 9. மறுநாள் இன்ஸ்பெக்டர் பசுபதி, யுவராஜ் தங்கை, ஆட்டோ டிரைவர் ஜெசிந்தா மற்றும் பலர் விசாரிக்கப்பட்ட பிறகு நீதிபதி தொண்டையை செருமி கொண்டு, இந்த கோர்ட் இந்த கொலை வழக்கில் சில வித்தியாசமான அம்சங்களை கண்டுள்ளது. கொலையில் சந்தேகப்படுகிற யுவராஜ் சம்பவம் நிகழ்ந்த போது ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் என்பதை தெளிவாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் டிஃபென்ஸ் தரப்பு வக்கீல் நிரூபித்துள்ளார். அதே சமயம் அலாரம் டைம் பீஸில் விவகாரத்தின்படி யுவராஜ் கொலை நிகழ்ந்த போது சென்னையில் தான் இருந்தார் என்பதை மிக தெளிவாக ப்ராசிக்யூஷன் தரப்பும் ஸ்தாபித்திருக்கிறது. ஒரு நபர் 2 இடத்திலும் இருக்க முடியாது. இந்த 2இல் ஒன்றுதான் உண்மையாக இருக்க முடியும். ஒன்று, அவர் ரயிலில் பிரயாணம் செய்தது உண்மையாக இருக்க முடியும், அல்லது கொலை செய்தது உண்மையாக இருக்க முடியும். இரு தரப்பிலும் வாதங்கள் மிக பலமாகவே உள்ளது. அலாரம் விவகாரத்திற்கு பள்ளி விழுந்திருக்கலாம் என்கிற வாதத்தை நகைப்புக்குரியது என்று ஒதுக்கிவிட முடியாது. 1 கோடியில் ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் அதுவும் ஒரு வாய்ப்புதான் என்று மற்றொரு வழக்கின் உதாரணத்தையும் சுட்டி காட்டியிருக்கிறார். அதே சமயம் திருச்சியில் 10:30 மணி நேரம் ஒரு பிஸியான ஓவியர் பொழுதுபோக்கி கொண்டிருந்தார் என்று நம்ப முடியாமல் இருக்கிறது. மாதேஸ்வரன் முதுகுப்புறமாக பார்த்ததும் பிருத்திவிராஜ் குழம்புவதும் யோசனையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவை. யுவராஜை ஒரு குற்றவாளி என்று உறுதியாக சொல்ல முடியாத சூழ்நிலை. அதேபோல் குற்றவாளி அல்ல என்றும் உறுதியாக சொல்லி விடுதலை செய்துவிட முடியாத சூழ்நிலை. எனவே ஒரு முடிவுக்கு வருவதற்கு போலீஸ் தரப்பினருக்கு 1 வார அவகாசம் தருகிறேன். 1 வாரத்திற்குள் முக்கியமான ஆதாரத்தை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அவர்களின் வாதப்படி யுவராஜ் பெயரில் வேறு ஒரு நபர் ரயிலில் பயணம் செய்திருக்க வேண்டும். அந்த நபர் யார் என்று கண்டுபிடித்து இந்த கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டும். தவறினால் சந்தேகங்களை சாதகமாக்கி எதிர்க்கட்சி வக்கீலின் விளக்கங்களை ஏற்று யுவராஜ் வெளியே சுதந்திரமாக இருந்தால் போலீசாரின் முயற்சிகளுக்கு தடையாக அமையலாம் என்கிற காரணத்தினால் அவரது ஜாமீனை ரத்து செய்து உடனே அவரை கைது செய்து மத்திய சிறைச்சாலையில் 1 வார காலத்திற்கு வைக்க நான் உத்தரவிடுகிறேன். வழக்கின் இறுதியான தீர்ப்பு 1 வார காலத்திற்கு பிறகு அல்லது அதற்கு முன்பு போலீசார் வெற்றிகரமாக செயல்பட்டுவிட்டால் அப்போது வழங்கப்படும். கோர்ட்டு கலைந்தது. இந்த வித்தியாசமான தீர்ப்பு குறித்து பத்திரிகையாளர்கள் தங்களுக்குள் விவாதித்துக் கொள்ள துவங்கினார்கள். வக்கீல்கள் கலைந்து செல்ல 2 போலீஸ்காரர்கள் யுவராஜை அழைத்து சென்று காவல் வேனில் ஏற்ற கோர்ட்டில் தனது நாற்காலியிலேயே அமர்ந்திருந்த அனிதா தீவிரமான சிந்தனையுடன் நகம் கடித்து துப்பியபடி இருக்க அவள் அருகில் வந்தார் இன்ஸ்பெக்டர் பசுபதி. நீங்கள் எவ்வளவுதான் திறமையாக வாதம் செஞ்சாலும் உங்கள் பள்ளி கதையெல்லாம் நீதிபதி நம்பலன்னு புரிஞ்சுக்குங்க மேடம். நீங்கள் ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த நபரை 1 வாரத்துக்குள்ளே நான் பிடிச்சு கொண்டாந்து இதே கோர்ட்டில் ஏற்றத்தான் போகிறேன். நீங்கள் தலைக்குனியத்தான் போகிறீங்க என்றார். அவரை நிமிர்ந்து பார்த்த அனிதா தன் தடுமாற்றத்தை மறைத்து கொண்டு,
இல்லாத ஒரு நபரை கண்டுபிடிச்சி கொண்டாட போறீங்களா? ஆல் த பெஸ்ட் என்றாள். தன் வீட்டில் ஆடும் நாற்காலியில் அமர்ந்து சிந்தனையோடு ஆடிக்கொண்டிருந்தாள் அனிதா. எந்த வகையிலாவது இன்ஸ்பெக்டர் பசுபதி யுவராஜின் நண்பன் ஜெயராஜை கண்டுபிடித்து விடுவாரா? ஜெயராஜ் தற்போது துபாயில் இருக்கிறான் என்றாலும் எச்சரித்து வைப்பது நல்லது. அனிதா தன் டெலிஃபோன் எடுத்தவள் ஒரு வினாடி யோசித்த பிறகு ரிசீவரை வைத்துவிட்டு எழுந்தாள். அடுத்த தெருவில் இருந்த எஸ்டிடி பூத்திற்கு வந்தாள். உள்ளே ஒரு கேபினுக்கு வந்து கதவு மூடிக்கொண்டு துபாய் ஐஎஸ்டி கோட் நம்பரை அழுத்தி ஜெயராஜின் எண்களை அழுத்தி, ஹலோ ஜெயராஜ். ஜெயராஜ், நான் அனிதா பேசுகிறேன். ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? யுவராஜ் எப்படி இருக்கான்? கேஸ் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிருச்சா? இப்போது கிளைமேக்ஸில் நிற்குது ஜெயராஜ். ரெண்டும் கெட்டாந்தனமாக ஒரு இடையில் தீர்ப்பு கொடுத்துருக்காரு நீதிபதி. யுவராஜ் ஒரு வாரம் ஜெயிலில் வைக்க உத்தரவு போட்டிருக்கார். அந்த ஒரு வாரம் போலீஸ்க்கு அவகாசம் கொடுத்துருக்கார். எதுக்கு? உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. என்னையா? ஆமாம் யுவராஜ், டிக்கெட்டில் பயணம் செஞ்சது நீங்கள் தானே. உங்களை கண்டுபிடிச்சி கோர்ட்டில் நிறுத்த சொல்லியிருக்கார் நீதிபதி. ஐயோ, அப்போ நான் சொன்ன தகவல்களை வச்சு யுவராஜ் நடிக்கலையா? கோர்ட் அதை நம்பலையா? அதெல்லாம் தத்ரூபமாக நடித்தார். கோர்ட்டு பாதி நம்பியிருக்கு, பாதி சந்தேகமும் இருக்குது. அந்த ஒரு வார அவகாசத்தில் போலீஸ் என்னை கண்டுபிடிக்க முடியலைன்னா பெனிஃபிட் ஆஃப் த டவுட் அடிப்படையில் யுவராஜ் மீதான குற்றச்சாட்டுகள் சரியானபடி நிரூபிக்கப்படவில்லைன்னா விடுதலை செஞ்சுருவாங்க. போலீஸ் என்னை தேடிக்கிட்டு துபாய் வரைக்கும் வருமா என்ன? சொல்ல முடியாது. ஒரு வாரத்துக்கு நான் இங்கேயே பக்கத்து ஊருக்கு போய் தலைமறைவாகிட்டுமா? பிரச்சனை தீர்ந்துருமா? சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் தலைமறைவாக இருக்கிறது பெட்டர். அப்படியே எல்லாத்தையும் மீறி போலீஸ் உங்களை கண்டுபிடிச்சி கைது செய்கிறாங்கன்னு வைங்க. அப்போ நீங்கள் உறுதியாக கடைசி வரைக்கும் நான் அன்னைக்கு அந்த ரயிலில் பயணம் செய்யவே இல்லைன்னு சாதிக்கணும். ஸ்டபனாக மறுப்பீங்களா? அதுக்கெல்லாம் அவசியப்படாது மேடம். போலீஸ் என்னை பிடிக்க முடியாது. மீறி பிடிச்சாலும் நீங்கள் சொன்ன மாதிரி பிடிவாதமாக மறுக்கிறேன். யுவராஜை தைரியமாக இருக்க சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஜெயராஜ். ஒரு வாரம் கழித்து நிச்சயம் அவனை விடுதலை செஞ்சிருவார் இல்லையா? கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அவனோட ஃபோனில் பேச சொல்லுங்கள். ஓகே, குட் நைட் ஜெயராஜ். ஃபோனை வைத்தபோது மனதில் குழப்பம் நீக்கி ஒரு தெளிவு ஏற்பட்டிருந்தது. தன் வீட்டிற்கு வந்து உட்கார்ந்த அனிதா அந்த வழக்கு தொடர்பான அத்தனை காகிதங்களையும், ரிப்போர்ட், ஸ்டேட்மெண்ட்ஸ், புகைப்படங்கள் என்று சகலத்தையும் எடுத்து வைத்து கொண்டு பொறுமையாக பார்க்க துவங்கினாள். யுவராஜிற்கு சாதகமாக இன்னும் ஏதாவது ஒரு மேஜர் பாயிண்ட் கிடைத்தால் நீதிபதி சந்தேகமே இல்லாமல் விடுதலை செய்து விடுவாரோ? பள்ளி விழுந்ததாக சொன்னதை நீதிபதி அலட்சியம் செய்ய தயாராயில்லை. ஆனால் முழுக்க ஏற்றுக்கொள்ளவும் தயாராயில்லை. அவர் அதில் முழுவதுமாக கன்வின்ஸ் ஆகியிருந்தால் இப்படி ஒரு இடைக்கால தீர்ப்பை தந்திருக்க முடியாதே. அந்த கொலை நடந்த அறையில் பாண்டியனின் பிணத்தை எடுத்த புகைப்படங்களை பார்த்து கொண்டே இருந்த அனிதாவுக்கு திடீரென்று ஒரு பொறி தட்டியது. இது நல்ல பாயிண்ட் ஆயிற்றே, எப்படி இதை மிஸ் செய்தேன்? இது நீதிபதியை கன்வின்ஸ் செய்ய போதுமே. அத்தியாயம் 10. ஒரு வாரம் கழித்து அதே நீதிமன்றத்தில் அதே வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அரசாங்க வக்கீல் ராமநாதன், யுவராஜின் டிக்கெட்டில் அன்று பயணம் செய்து இந்த கொலை குற்றத்திற்கு உடந்தையாக நண்பரை கண்டுபிடிக்கிற தீவிரமான முயற்சியில் போலீசார் உள்ளனர். யுவராஜின் பழைய நண்பர்கள் பலரை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் கொடுத்த ஒரு வார அவகாசம் போதவில்லை என்பதால் மேலும் ஒரு வாரம் அவகாசம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். நீதிபதி அனிதாவை பார்த்தார். மேலும் ஒரு வார கால அவகாசம் கொடுப்பதில் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா மேடம்? நிச்சயமாக யுவரானர். எனது கட்சிக்காரர் பொது வாழ்வில் எல்லோரும் அறிந்த ஒரு பிரபலமான ஓவியர் என்பதை இந்த நீதிமன்றம் மறுத்துவிடக்கூடாது. ஏற்கனவே ஒரு வாரம் அவர் சிறையில் அடைக்கப்பட்டதால் அவருடைய மதிப்புக்கு பங்கம் விளைந்துள்ளது. குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் அவர் விடுதலை செய்யப்படும் பட்சத்தில் அனுபவித்த ஜெயில் தண்டனைக்கான மான நஷ்டத்திற்கு இந்த நீதிமன்றம் ஏதாவது ஈடு செய்ய இயலுமா? உங்கள் இடைக்கால தீர்ப்பின்படி வழங்கப்பட்ட ஒரு வார அவகாசத்திற்குள் போலீசால் எந்தவித முன்னேற்றத்தையும் இந்த வழக்கில் காட்ட முடியவில்லை. இல்லாத ஒரு நபரை தேட நீங்கள் எத்தனை கால அவகாசம் கொடுத்தாலும் பயனில்லை. மீண்டும் அவகாசம் கொடுத்தால் போலீசார் எப்படியாவது இந்த வழக்கில் தங்கள் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் போலியாக ஒரு நபரை செட்டப் செய்து கொண்டு வந்து நிறுத்தக்கூட வாய்ப்பிருக்கிறது. அப்ஜெக்ஷன் யுவரானர். போலீசாரை பற்றி கண்ணிய குறைவாக பேசுகிறார். யாரோ ஒருவரை நிறுத்துவதாக இருந்தால் எப்போதோ நிறுத்தியிருக்க முடியும். அதற்கு வழங்கப்பட்ட ஒரு வார அவகாசம் அவசியம் கூட இல்லை. அப்ஜெக்ஷன் சஸ்டைன். டிஃபென்ஸ் லாயர் காவல்துறையின் நேர்மையை சந்தேகப்படுகிற விதமாக தெரிவித்த கருத்தை வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் நீதிபதி. அந்த வார்த்தைகளை நான் வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் யுவரானர். அதே சமயம் இந்த வழக்கில் என் கட்சிக்காரரை குற்றமற்றவர் என்று நிரூபிக்க நான் மற்றொரு விஷயத்தை பற்றி எடுத்துரைக்க எனக்கு அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் அனிதா. எஸ் என்றார் நீதிபதி. கொலை செய்யப்பட்ட பாண்டியனின் பிணத்தை அந்த அறையில் வைத்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களை நீதிபதி அவர்கள் ஒரு முறை பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீதிபதி தனது ஃபைலில் இருந்த அந்த புகைப்படங்களை எடுத்து பரப்பி வைத்து கொண்டார். எல்லா புகைப்படங்களிலும் பாண்டியனின் கைகளில் கிளவுஸ் எனப்படும் கையுறைகளை இருப்பதை கவனியுங்கள் யுவரானர்.
ஆமாம், இருக்கிறது. அதற்கென்ன? இது ஸ்கூட்டர் ஓட்டும்போது, பைக் ஓட்டும்போது கைகளுக்கு அதிகப்படியாக பிடிப்பு கிடைப்பதற்காக அணிகிற கிளவுஸ் ஆகும். கொலை செய்யப்பட்ட போது நேரம் இரவு 11 மணி. அப்போது கைகளில் கிளவுஸ் இருக்கிறது. அதாவது ஸ்கூட்டரில் எங்கோ சென்றுவிட்டு பாண்டியன் வீட்டிற்கு திரும்பிய கொஞ்ச நேரத்தில் கொலை சம்பவம் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று அர்த்தமாகிறது அல்லவா? ஆமாம் என்றார் நீதிபதி. நான் சொல்கிற ஒரு காட்சியை சற்றே யோசித்து பாருங்கள் யுவரானர். வெளியே சென்றுவிட்டு பாண்டியன் தன் ஸ்கூட்டரில் வீட்டுக்கு திரும்புகிறான். உள்ளே வருகிறான். நண்பன் யுவராஜிற்கு வந்தது போல அவனுக்கும் அதே கல்யாண பத்திரிகை வந்திருப்பதை பார்க்கிறான். பத்திரிகை அனுப்பியது 2 பேருக்கும் பொதுவான நண்பன். கல்யாண அழைப்பிதழின் முகூர்த்த நேரம் பார்க்கிறான். காலை 8 to 9. ஆகவே 6:30 மணிக்கு அலாரம் வைத்து எழ வேண்டும் என்று நினைக்கிறான். அவனிடம் அலாரம் இல்லை. யுவராஜின் அலாரத்தை எடுக்கிறான். அதில் ஏற்கனவே 6:30 மணிக்கு அலாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சாமியை மட்டும் தொடுகிறான். பச்சை பத்தான் உயர்கிறது. அந்த நேரம் வாசலில் அழைப்பு மணி ஒலிக்கிறது. வந்தவன் எக்ஸ் எனப்படும் கொலைக்காரன். அலாரத்தை தன் கிளவுஸ் அணிந்த கைகளால் பாண்டியன் தொட்டதால் ஏற்கனவே அதில் பதிந்திருக்கும் யுவராஜின் கைரேகை அழியவில்லை என்பது என் வாதம். இதோ பாண்டியனுக்கு தனியாக அதே தேதியில் வந்த அதே கல்யாண அழைப்பிதழ். அனிதா யுவராஜின் அறையில் பாண்டியன் மேஜையில் தேடி எடுத்து வந்த அந்த அழைப்புதழை நீதிபதியின் பார்வைக்கு அனுப்பி வைத்துவிட்டு, பள்ளி விழுந்ததாக சொன்னபோது கோடியில் ஒரு வாய்ப்பு என்று சொன்னீர்கள். இப்போது நான் சொல்லியிருப்பது 100க்கு 100 நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்றே கருதுவீர்கள் என்று நம்புகிறேன் என்றாள் அனிதா. ராமநாதன் தோப்பென்று தன் நாற்காலியில் விழுந்து தன் அருகில் இருந்த மற்றொரு வக்கீலிடம், கொன்னுட்டா, ப்ராசிக்யூஷன் கிளீன் பவுல்டு என்றார் சன்ன குரலில். மறுநாள் காலையில் தீர்ப்பை வாசித்தார் நீதிபதி. குற்றம் சுமத்தப்பட்ட யுவராஜ் சந்தேகப்படும்படியாக பல நிகழ்வுகளில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவற்றுக்கு வக்கீல் கொடுத்துள்ள காரணங்களும் விளக்கங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே உள்ளது. மிக முக்கியமாக ஆதாரமான போலீஸ் சமர்ப்பித்த அலாரம் டைம்பீஸ் விஷயத்திலும் வக்கீலும் அதே பாண்டியனை செட் செய்திருக்கலாம் என்று செய்த வாதத்தை நிராகரிப்பதற்கில்லை. சம்பவ தினத்தில் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸில் யுவராஜ் பயணம் செய்யவில்லை என்று திட்டவட்டமாக அரசாங்க தரப்பு நிரூபிக்க தவறியாக உள்ளது. யுவராஜிற்கு எதிராக வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் சரியான ஆதாரங்களின்றி வலுவிழந்து போய்விடுகிறது. எனவே சந்தேகங்களை யுவராஜிற்கு சாதகமாக்கி அவர் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்கிற கருத்தில் இந்த நீதிமன்றம் எந்தவித நிபந்தனைகளும் இன்றி அவரை உடனடியாக விடுதலை செய்கிறது. வராந்தாவில் அனிதாவை எல்லா வக்கீல்களும் மற்றும் பத்திரிகையாளர்களும் வெகுவாக பாராட்டினார்கள். முகம் முழுக்க உற்சாகத்துடன் அவளோடு இணைந்து நடந்தான் யுவராஜ். கூட்டம் கலைந்த பிறகு இன்ஸ்பெக்டர் பசுபதி அவர்கள் அருகில் வந்தார். கங்க்ராச்சுலேஷன்ஸ், இது நியாயத்துக்கோ இல்லை தர்மத்துக்கோ கிடைச்ச வெற்றி இல்லை மேடம், உங்களோட புத்தி முனையில் செஞ்ச வித்தைக்கு கிடைச்ச வெற்றி. இது உண்மைங்கிறது யுவராஜோட மனசாட்சிக்கு தெரியும். சட்டம் அவரை தண்டிக்க தவறி இருக்கலாம், ஆனால் தர்மமும் நியாயமும் அவருக்கு சரியான சந்தர்ப்பத்தில் சரியான தண்டனையை நிச்சயம் கொடுக்கும். வர்றேன் என்று விட்டு ஜீப்பில் சென்று ஏறிக்கொண்டார். அப்செட் ஆகி அந்த ஜீப்பையே பார்த்து கொண்டிருந்த யுவராஜின் தோள்களை தொட்டு அணைத்தாள் அனிதா. அவர் தோத்துட்ட வேகத்தில் என்னமோ சொல்லிட்டு போறார் யுவராஜ், இதெல்லாம் அப்செட் ஆகாதீங்க. அவள் கைகளை பொற்றி கொண்ட அவன், அனிதா, நீ இவ்வளவு திறமையாக வாதாடலனா நிச்சயமாக எனக்கு தூக்கு கயிறு தான் கிடச்சிருக்கும் என்றான் கண்கள் கலங்க. அனிதா தன் காரில் அமர்ந்து அவனும் அருகில் அமர்ந்ததும் எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரலுக்கு வெளியே பார்த்தார்கள். தாடியுடன் இருந்த அந்த இளைஞனை எங்கோ பார்த்தது போல தோன்றியது யுவராஜிற்கு. என்ன? நான் உங்களோட வரேன். இந்த கேஸ் சம்பந்தமாக ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட பேசணும் சார். ஜஸ்ட் 10 minutes என்றான் தாடிக்காரன். குழப்பமாக அவனை பார்த்து பின் சீட்டில் அவனை ஏறிக்கொள்ள அனுமதித்து அவன் ஏறி கார் ஓட துவங்கியதும், யார் நீங்கள், என்ன விஷயம் என்றாள் அனிதா. மேடம், உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் சாருக்கு என்ன ஞாபகம் இருக்கும், நாங்கள் சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம் என்றான் அவன். புரியலையே. நான் உங்கள் ரசிகன் சார், மறந்துட்டீங்களா? போன மாதம் 18ஆம் தேதி திருச்சியிலேருந்து மெட்ராஸ்க்கு நீங்களும் நானும் திருவள்ளுவர் பஸ்ஸில் பக்கத்து சீட்டில் உட்காந்து பிரயாணம் செஞ்சோமே சார். நீங்கள் கூட உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்க, தேதி நேரம் எல்லாம் போட்டு கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வந்தது, வியர்க்க துவங்கியது. இந்த கேஸ் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் தொடர்ந்து அப்சர்வ் செய்துட்டு இருந்தேன் சார். மேடம் ரொம்ப அற்புதமாக வாதம் செஞ்சாங்க. நான் இப்போ கூட போலீஸில் போய் சொன்னால் மறுபடியும் உங்களை கைது செஞ்சு மறு விசாரணை நடத்துவாங்க இல்லையா சார்? எச்சில் விழுங்கினான் யுவராஜ். கவலைப்படாதீங்க சார், நான் உங்கள் ரசிகன், அப்படியெல்லாம் உங்களை மாட்டி விட்டுட மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு உதவி வேணும் சார். நான் வீடு கட்டிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் பணம் குறையுது. ஜஸ்ட் 2 லட்சம் நீங்கள் கொடுத்தாலும் சரி, மேடம் கொடுத்தாலும் சரி. எப்போது கிடைக்கும் சார் என்றான் தாடிக்காரன். கிரீச் என்று பிரேக் அடித்து காரை நிறுத்தினாள் அனிதா. எரிச்சலோடு அவனை பார்த்தாள். யுவராஜை பார்த்தாள். பெருமூச்சு விட்டாள். யுவராஜ் காதுகளில் இன்ஸ்பெக்டர் சொல்லி சென்ற வார்த்தைகள் ஒலித்து கொண்டிருந்தன. இவனை எப்படி சமாளிக்கப் போகிறான் என்று அனிதா தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தாள். முற்றும். இதுவரைக்கும் கதையை பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும்
என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.